الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, சூரத்து ஜுமர் 18வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கூறப்படக்கூடிய எல்லாத்தையும் செவிமடுத்து அதில் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, மிக நல்ல விடயங்களை எடுத்து நடப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான மிக முக்கியமான ஒரு விடயம். ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் வந்து விட்டாலே சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறார்கள். வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் இந்த ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு கையில் விலங்க போட்டால் அவருடைய கெடுபிடிகள் வளமையை போல் இருக்காமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த கையை கட்டி வச்சா வேகமாக ஓடக்கூட முடியாது. ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுறாங்கன்னா உலகத்திலே ரமலானில் பாவமே நடக்காது அப்படின்ட்டு இல்லை. ஷைத்தான் கெடுக்கிறது நடக்கும், ஆனால் மற்ற நாட்களில் இருக்கிற மாதிரி வழி கெடுக்கிறதுக்கு முடியாது. நம்மளே பார்க்கலாம், ஃபர்லான தொழுகைக்கே சோம்பல் காட்டக்கூடிய நம்ம ரமலான் வந்துட்டால் சுன்னத்தான தொழுகையெல்லாம் தேடி தேடி தொழுவோம். தராவிக்கு நேரத்தோடையே போய் நிற்போம். சுபகுக்கு எழும்புறதே சிரமமாக இருக்கிற நாம் அதுக்கு முன்னாடியே எழுந்து சாப்பிட்டு சுபகு தொழுது, முன் சுன்னத்து தொழுது, குர்ஆன் ஓதி, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸும் இருந்தால் அதையும் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நம்ம இருப்போம். குர்ஆனே புரட்டி பார்க்காத நாம் ரமலான் மாதம் வந்துட்டால் ஒவ்வொரு நாளும் குர்ஆனில் எவ்வளவாவது ஓதணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பொதுவாக இயல்பாகவே இந்த ரமலான் மாதம் வந்துட்டால் ஏதாவது நல்லது பண்ணணும், நல்லமல் செய்யணும், பாவத்தை கையிடணும், எப்படியாவது நம்முடைய பெயரை சொர்க்கத்துக்குள்ளே போகிற ஒரு பேராக நம்முடைய பேரை பதிவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. இன்னும் அதிலேயும் குறிப்பாக இன்னும் ஓரிரு தினங்களில் ரமலான் தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ஈமானிய ஒன்று கூடலாக இன்றைக்கு ஒன்று கூடி குர்ஆன் ஹதீஸை பற்றி, மார்க்கத்தில் சில விஷயத்தை பற்றி நம்ம பேசி நம்மளை நாம் ஒரு தயார்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் இந்த சொத்து பங்கீடுங்கிறது மறக்கடிக்கப்பட்ட, மறந்து போன, இஸ்லாத்தில் இதுவும் இருக்குதா அப்படிங்கிறத எல்லாம் நம்ம அப்படியே மறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அழகாக நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. நம்ம இதுக்கு பிறகு ரொம்ப தேடி படிக்க வேண்டியவர்கள். ஜனாசா ஒரு வீட்டில் நடந்து விட்டதுன்னு சொன்னால் மாடா இருக்கிறதா, குர்ஆன் அச்சிட்டு பகுறதா என்று மட்டும் பிளான் பண்ணுற நாம மௌத்தா போனவருடைய சொத்துக்களை எப்படி பங்கு வைக்கிறது, யாரை பிடிக்கிறது, என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாறணும். மரணிக்கக்கூடியவர்களும் ஒட்டாண்டிகளாக மரணிக்கக்கூடாது. இருக்கக்கூடிய நேரத்திலேயே பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மருமகன்ற ஊட்ட தஞ்சம் பூந்து கபன் சீலைக்கும் அடிபிடிப்படுற அளவுக்கு நம்ம மௌத்தா போய் பரதேசியாகவே மண்ணறைக்குள்ளே நுழையக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் நம்ம எல்லாருமே ரொம்ப வசதியானவர்களாக இருந்து மரணித்ததுக்கு பிறகு நம்முடைய சொத்துக்கள் சரியாக சமமாக பங்குவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கணும். அதுதான் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிறத அழகாக அந்த தலைப்பு நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கு. அடுத்தது, நம்முடைய இளைஞர்கள் சமுதாயத்தை எவ்வாறு நாம் வழி நடத்துவது அப்படிங்கிற ஒரு தலைப்பு இன்னொரு தலைப்பாக நமக்கு தரப்பட்டிருக்குது. ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்மளை நாங்கள் எப்படி பண்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை, நம்முடைய பிள்ளைகளையும், இளைஞர்கள் என்று சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் ரெண்டு சாராரையும் தான் நாங்கள் ஒரு நல்வழிப்படுத்துதலுக்கு நாங்களே சில வழிமுறைகளை கையாளணும். அதுக்காக வேண்டி இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை பெற்றுட்டோம், நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்திருக்கோம், டிகிரி படிக்க வச்சிருக்கோம், டிப்ளமா படிக்க வச்சிருக்கோம், கல்யாணம் கட்டி கொடுத்திருக்கிறோம்ங்கிறதோடு மட்டும் நிற்கக்கூடாது.
டிகிரி படித்தாலும் படிக்காட்டியும், பட்டம் எடுத்தாலும் எடுக்காட்டியும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு சாலிகான பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கும் நமக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஒரு மனிதன் மௌத்தாயிட்டான்னு சொன்னால் இன்கத்த அமலுகு இல்லாமின் சலாஸ், மூன்று விஷயம் தவிர வேறு எதுவுமே அவனுடைய கபரோடு தொடர்பட்டு இருக்காது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு முதல் சொன்ன விஷயம் வலதின் சாலிஹின் யதுஇலஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தை, அதுதான் நம்முடைய கபரு வரைக்கும் நம்மளோட தொடர்பில் இருக்கும். நம்ம வளர்த்து விட்ட பிள்ளை ஆணோ பெண்ணோ இந்த உலகத்தில் சாலிகான குழந்தையாக இருக்கும்போது தான் அந்த பெற்றோர்களுக்கு அதில் பயன்பாடு இருக்கும். அதே மாதிரியாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் சொர்க்கவாதிகளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள் நல்ல சாலிகான குழந்தைகளாக இருக்க வேண்டும். அதுக்கு வழிகாட்டிகளாக கண்டிப்பாக பெற்றோர்கள் இருக்க வேண்டியவர்கள். கு அம்புசக்கும் வஹ்லியக்கும் நாரா, அல்லாஹ் தாலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். நம்முடைய பிள்ளைக்கு பெரிய ஒரு அம்மை நோய் வந்திருக்குது, ஏதோ கேன்சர் வந்திருக்குது, ஏதோ கிட்னி பிரச்சனை வந்திருக்குது, ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ துடிச்சு போவோம். இருக்கிற காணி பூமி எல்லாம் விற்று, வீடு வளவெல்லாம் விற்று, பள்ளிகளில் எல்லாம் போய் நின்று வசதியாக இருந்த நாம திடீரென்று வெள்ளை விரித்து பிச்சை கேட்டு அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு என் பிள்ளைக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படுது, ஏதாவது உதவி செய்யுங்கண்டு 4 பேர்கிட்ட கையேந்தி நம்முடைய பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அதை விட ஒரு பாரிய நெருப்பு நரக நெருப்பு, அதை விட பெரிய ஒரு ஆபத்து அந்த மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனை. அந்த நரகத்திலிருந்து நம்முடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம்ம கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டியவர்கள் என்கிறத நாங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் டியூஷனுக்கு போனதா, இங்கிலீஷ் படிச்சுதா அப்படிங்கிறத கவனிக்கிற அளவுக்கு மதரசாக்கு போயிச்சா, பள்ளிவாசலுக்கு போயிச்சா, தொழுதிச்சா அப்படிங்கிறது கவனிப்பது ரொம்ப குறைவாக போச்சு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அத்தஹியாத்து பாடம் தானா, தொழுகையில் ஓதக்கூடிய எல்லா திக்ருகளும் அவனுக்கு தெரியுமா, குர்ஆனை இன்னைக்கு ஓதிட்டானா, இன்றைக்கு குர்ஆன் ஓதி எத்தனை நாள் என்று நம்முடைய பிள்ளைகளை எப்போயாவது நம்ம ஆய்வு செஞ்சிருப்போமா? தொழுதுட்டு தான் தூங்குறானா, சுபகு தொழுதானா, எலும்பி சுபகு தொழுதானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்போயாவது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட கவனித்தோமா? ஏன்டா இன்றைக்கு கிளாஸ் போகலன்னு சொல்லி அவனை வெளுத்து வாங்குகிற அளவுக்கு நமக்கு இந்த படிப்பு ரொம்ப பொறுமதியாக தெரியுது. படிக்கத்தான் வேணும், ஆனால் படிக்காட்டியும் சொர்க்கம் போகலாம், தொலாட்டி சொர்க்கம் போக முடியாதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கபூரில் டிகிரி முடிச்சியா, டிப்ளமா முடிச்சியா, இங்கிலீஷ் தெரியுமா, சிங்களம் தெரியுமான்னு கேட்குறது இல்லை. அவ்வளுமா யுசாலில் அபதி யௌமல் கியாமா அனிசலா, ஒரு மனிதன் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுறது தொழுகையை பற்றி அப்படி என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இஸ்லாம் இருக்குதா, மார்க்கம் இருக்குதாங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டியவர்கள். அதுக்கு தான் அடிக்கடி நம்ம மாணவ மன்றங்கள் ஏற்பாடு செய்கிறதும், மாணவ நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிறதும், பள்ளிகளில் பயான் செய்கிறதும், ஜும்மா பிரசங்கங்கள் நடக்கிறதும், ஜும்மாவுக்காக பிள்ளைகளை பெற்றோர்கள் நேரத்தோடைய கூட்டிகிட்டு போகிறதும், அந்த ஜும்மா பயானை இருந்து கேட்க வைக்கிறதும் நம்முடைய மரபு வழியாக ஆரம்பத்திலே இருந்து வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் என்பது கூடும் குறையும். நல்ல ஒரு தொடர்பாடலும் சூழலும் இருக்கும்போது தான் ஈமான் உறுதியாகும். அதனால தான் இந்த ஜும்மா எமக்கு ரொம்ப பெரிய ஒரு கடமையாக ஆக்கப்பட்டிருக்குது. அந்த ஜும்மாவுக்கு கூட நம்ம எப்படி போகிறோம்டா, கடைசியாக இமாம் மிம்பர்லேருந்து இறங்குற நேரத்தில் தான் போகிற. சில நேரம் தப்பி தவறி நேரத்தோட போனாலும் பள்ளியில் வெளியில் நின்று காய்ச்சிக்கிட்டு இருந்து இமாம் அரபில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரண்டா, சரி முடிய போது வாங்க இடம் பிடிப்போம்ண்டு உள்ளுக்கு நுழைகிற அளவுக்கு நம்முடைய நிலைமை. சிலரை பள்ளிக்குள்ளேயே போனாலும் ஃபேனையும் தூணையும் பிடிச்சி அப்படியே நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு எழும்பி தொழுகிறாக்கள். அப்போ மார்க்க விஷயங்களை நாம் செவிமடுக்கணும். ஒரு சூழல் ரொம்ப பெரிய ஒரு முக்கியம்ங்கிறத நம்ம ரொம்ப பெரிய ஒரு கவனிப்பில் நம்ம இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய சூழல் என்ன, யாரோட பழகுது, என்ன செய்யுது, இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை எப்படி வழி நடத்துதல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் வழி நடத்தக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமானவர்களாக இருக்காங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது யூலது அலல் ஃபித்ரா, இயல்பான இயற்கையான நல்லறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபித்ராவில் நல்ல மனநிலையில் தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. ஆனால் இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாஹு, யூதனாக கிறிஸ்தவனாக நெருப்பு வணங்கியாக அவன் கொள்கையை மாற்றி அமைக்கிறது பெற்றோர்களை தான் அப்படிங்கிறாங்க. சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நெருக்கமான அந்த உறவு பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் என்ன
வழி நடத்துகிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்கிறத தான் பிள்ளை பார்க்கும். பிள்ளைகளுக்கு மாடனே அம்மாவும் பாப்பாவும் தான். அம்மா பாப்பா தான் பிள்ளைகளுக்கு ஸ்டைல். அதான் முக்கியமாக பிள்ளை பார்க்கக்கூடிய ஒரு வெளி உலகம். அந்த உம்மா எப்படி நடக்கிறா, பாப்பா எப்படி இருக்கிறாங்கிறத தான் அந்த பிள்ளைகள் பார்க்கும். முதல்ல பிள்ளைகள் நேர்வழிப்படுத்தப்பட வேண்டும், சொர்க்கம் நுழைய வேண்டும், நல்லா இருக்கணும் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நாங்கள் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது கருப்பொருள். நம்ம பழையவங்க சொல்லுவாங்க, பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு என்றாங்க. ஒரு மனிதன் யாரோடு ரொம்ப நெருங்கி பழகிறானோ அவனுடைய கொள்கை கோட்பாட்டுக்குள் வருவான். யாரோடு பழகிறான் என்று பார்த்து பழகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம யாரோடு பழகிறோம்ங்கிறத பார்த்து கொள்ளணும். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்முடைய பிள்ளை யாரோடு பழகுது, பிள்ளை முதல்ல நம்மளோட பழகுது, நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், வீட்டில் நம்ம எப்படி பிஹேவியரை வச்சிருக்கிறோம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கவனம். இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்டா, பிள்ளை யாரோட பழகிறான்ட்டு வெளியில் பார்க்கணும். பிள்ளை முதல்ல நம்மளோட பழகுது, நாம் எப்படி இருக்கோம்ங்கிறத பார்க்கணும். திருக்குறள் 881 சொல்லுது, நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வச்சிடறோம், நெருக்கமான உறவுகள் கூட தப்பானால் தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லுது. அதுதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹுங்கிறாங்க. முதல்ல பெற்றோர்கள் நம்ம ரொம்ப ஒரு மார்க்கமுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய தந்தை, அதை பார்த்துக்கிட்டே வளர்ந்த ஒரு குழந்தை, அவனுக்கு தொழுகை என்பது எப்போவுமே சிரமமாக தெரியாது, கஷ்டமாக தெரியாது, தோணாது. நேரத்துக்கு தொழுகிறது அவனுக்கு சரியான ஒரு விஷயமாக தான் தெரியும். எவ்வளோ வேலை இருந்தாலும் உடனடியாக தொழக்கூடிய ஒரு தாய், அதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கு தொழுகை என்பது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமாக தெரியும். ஸ்கூல்லையோ டியூஷன் கிளாஸ்லையோ டூர் போகும்போதோ வெளியிலையோ விமானத்தில் போகும்போதோ சாப்பாட்டுக்கு வெளியில் போனாலோ தொழுகை நேரம் வந்தாச்சு அப்படி என்று தொழக்கூடிய ஒரு பிள்ளையாக நம்முடைய பிள்ளை வளர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தொழுகையை ஒரு பிள்ளை தவற விட்டால் அதை ஏதோ ஒரு பெரிய உயிர் போற விடைய மாதிரி திரும்ப திரும்ப அந்த பிள்ளைகளும், ஐயோ நீங்கள் தொழலை, நேரமாச்சு, தொழணும் தொழணும் தொழணும்ங்கிறத பெருசாக காட்டும்போது தான் அந்த குழந்தைக்கு அதனுடைய வலிமை தெரியும். ஆஹா, தொழாமல் இருக்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையா. சர்வசாதாரணமாக தொழுகையை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போட்டில் இருந்தால் தொழுகை இல்லை, ட்ராவலிங்கில் இருந்தால் தொழுகை இல்லை, கல்யாணம் பார்ட்டி விசேஷம் என்றால் தொழுகை இல்லை. திருமணத்துக்காக சோடிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட தொழுகை இல்லை. உது செஞ்சா 25,000 ரூபாய்க்கு செஞ்ச ஃபேஷியல் கரைஞ்சிடும். அந்த பொண்ணு செஞ்ச ஃபேஷியல் கரைஞ்சிடும். அதனால் தொழுகை இல்லை. உதட்டுக்கு மை அடிச்சிருக்குது, தொட்டால் ஒரு காருக்கு பெயிண்ட் அடிக்கலாம். முகத்துல எல்லாம் பூசிருக்கு. 30,000 ரூபா 40,000 ரூபா லட்சக்கணக்கில் அந்த உடுக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்து ஒரு பொண்ணை சோடிச்சு வச்சிருக்குது. காலையில் தொடங்கின கல்யாணம் இரவு வரைக்கும் நீடிக்குது. லொஹர் இல்லை, அசர் இல்லை, மஹரிப் இல்லை, எஷா இல்லை. மொத்தத்தில் இவனுக்கு ஒரு சாலிகான பொண்ணே இல்லை. இது நல்ல கல்யாணமா? இந்த மாப்பிள்ளைக்கு தொழுகையே இல்லை. வளமையாக தொழுகிறவர் தானா, கல்யாணத்தண்டு தொழல்ல. வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே அல்லாவுக்கு மாறு செஞ்சு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்ட இந்த ஷைத்தானிய கும்பல் எப்படி நல்ல கும்பலாக இருக்கும்? நல்ல வாழ்க்கை எப்படி தொடங்கும்? சிந்திச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தொழுகையில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வலியுறுத்தப்பட வேண்டும். நம்ம என்ன பயணம் போனாலும் இடையில நிறுத்தி தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு எல்லாருடைய வண்டியை எடுத்து ஆய்வு செஞ்சால் பென் டிரைவில் 4 பாட்டு இருக்கும், ஆனால் பின் சீட்டில் ஏதாவது முசல்லா இருக்குமா? கிடையாது. பாட்டு வச்சிருக்க தெரிஞ்ச வாகனத்துக்குள்ள ஒரு முசல்லா இல்லையே. அப்போ நமக்கு தொழுகை முக்கியம் இல்லைங்கிறதான அர்த்தம். தொழுகையில் நம்ம எவ்வளோ பொடுபோக்காக இருக்கிறோம். சிலர் சின்ன பிள்ளை காரணம் சொல்லுவாங்க, அது பிள்ளை எந்நேரமும் சிறுநீர். குழந்தை மட்டும் இல்லை, பெரியவங்களும் தான் சிறுநீர் போவாங்க. அதுக்கு என்ன இப்போ? நீ தொழு. சின்ன குழந்தை உன் உடம்புல யூரின் போயிட்டா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் தண்ணியை ஊற்று, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் தண்ணியை தொழி. எப்போவுமே நீ தொழுகைக்கு தயார். வீட்டில் தொழுகிறதுக்கு மசாலா போட இடம் இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லக்கூடிய சாட்டு? அல்லாஹ் கிட்ட சொல்ல முடியுமா? மாப்பிள்ளை திடீரென்று புதுசாக ஒரு கதிரை சட்டு வேண்டி கொண்டு வந்தால் எங்கேருந்தோ இடம் வந்துடும் அந்த வீட்டில். முசல்லா போகிறதுக்கு இடம் இல்லையா? ஏன் தொழ முடியாது? தொழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளில் குழந்தையை வைத்துக்கொண்டு இமாமத்து செய்து காட்டினார்கள். ஒரு ஆணாக இருந்து கொண்டு பேர பிள்ளையை தோளில் வச்சுக்கிட்டு தொழுது காட்டினாங்க. மகளுக்கிட்ட கொடுக்கல, மனைவி கிட்ட கொடுக்கல, குழந்தையை வச்சுக்கிட்டே இமாமத்து செய்தார்கள். சுஜூது செய்யும் போது மட்டும் குழந்தையை கீழே வச்சாங்க. மீண்டும் தக்பீருக்கு வரும்போது குழந்தையை தூக்கி தோளில் வைத்தார்கள். ஒரு ஆண், ஒரு இமாம்,
ஒரு நாட்டு தலைவர் குழந்தையை வைத்து கொண்டே தொழுது காட்டினார் என்றால் ஏன் நம்மளால் குழந்தையை தூக்கி கொண்டு தோளில் போட்டுக்கொண்டு கக்கத்தில் வச்சு கொண்டு தொழ முடியாது? தொழுகையில் நாம் முன்மாதிரி உள்ளவர்களாக இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் தொழுகையில் முன்மாதிரி உள்ள பிள்ளைகளாக வரும். எனவே நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய இளைஞர்கள், யுவதிகள் ஒரு மார்க்கமுள்ளவர்களாக வளர வேண்டும் என்றால் வீட்டில் ஒரு இஸ்லாமிய சூழல் இருக்க வேண்டும். நமக்குள்ள தொழுகை ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். தொழுகையை பற்றி நாம் அடிக்கடி பேச வேண்டும். தொழுகைக்குரிய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள், தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள், ஒரு தொழுகையிலே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டால் என்ன செய்வது, தயமம் செய்யக்கூடிய முறை என்ன, பிரயாணத்தினுடைய தொழுகை என்ன, எப்படி செய்ய வேண்டும். இப்போது நாம் எல்லாம் தொழுதோம். வெளியூரில் இருந்து வந்தவர்கள் எஷாவை மகரிபோடு சேர்த்து 2 ரக்காத்தாக தொழுது விட்டோம். இப்போ ஊர்வாசிகள் எஷா தொழாமல் உட்காந்துருப்பீங்க. இப்படியே பயான் முடிஞ்சோடனே அப்படியே வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடக்கூடாது. போன உடனே நீங்கள் எஷா தொழுதான் ஆகணும். நான் நினைக்கிறேன் பயான் முடிஞ்சோடனே சில நேரம் ஆண்களுக்கு இங்கே எஷா தொழுகை நடக்கலாம், அல்லது பெண்களுக்கு சேர்த்து நடக்கலாம். சிரமமாக இருந்தால் நீங்கள் வீட்டில் போய் தொழுகிட்டு தான் தூங்கணும். இந்த பயானை கேட்குறத விட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தொழுகிறது. அதான் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அப்போ தொழுகையில் நமக்கு பேணுதல் இருக்கிறதா? மறுமையில் கேட்கப்படும் கேள்வி, முதல் கேள்வி தொழுகையை பற்றி தான். அல் ஃபர்கு பைனல் அப்தி வல் குஃப்ரி தர்கு ஸலாஹ். ஒரு மூமினுக்கும் காபிருக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டுவது தொழுகை தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுகை இல்லை என்றால் முஸ்லீம் கிடையாது. பேர வேணுமெண்டா நீ அகமது வச்சுக்கோ, ஹாஜாண்டு வச்சுக்கோ, ஆயிஷாண்டு வச்சுக்கோ, தொப்பி போடு, பர்தா போடு, அதெல்லாம் முஸ்லீம்களுக்கு அடையாளம் கிடையாது. முஸ்லீமுக்கு அடையாளம் அவன் தொழுதிருக்க வேண்டும். நிறைய பேர் பேரளவில் முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். பேர் முஸ்லீம், பர்த் சர்டிஃபிகேட்டில் எழுதியிருக்குது. என்ன மதம்? இஸ்லாம், முஸ்லீம். இதை எழுதி வச்சிருக்கிறோம். இலங்கை சோனகர். ஆனால் தொழுகை இருக்குதா? இல்லையே. அப்போ தொழுகையில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் நமக்கு இருக்கணும். எல்லா வீடுகளும் இருக்குது, எல்லா வீட்டிலையும் தான் ஆண்கள் இருக்கிறாங்க. சுபகுக்கு மட்டும் ஏன் மோதினுக்கும் லெப்பைக்கும் இன்னும் 2 பேருக்கும் கடமையாக இருக்குது? ஏன் மற்றவனை காணலை? ஏன் மற்றவன் வாரான்ல? நாட்டில் இல்லையா? அவர் வீட்டில் தானே இருக்கிறாரு. அந்த மனைவி கணவனை எழுப்பி பள்ளிக்கு அனுப்பக்கூடியவளாக மாறினால் அது சாலிகான பெண். அந்த கணவன் மனைவியை எழுப்பி தொழு என்று சொல்லிவிட்டு கிளம்பினால் அவன் சாலிகான ஆண். அப்போ யார் இப்போ சாலிகான ஆண், யார் இப்போ சாலிகான பெண்ணு? நல்ல சாலிகான கணவன் மனைவி எங்கே இருக்குது? அப்போ சாலிகான கணவன் மனைவி இல்லாமல் குழந்தையை நல்லா வளர்க்கணும் என்றால் எங்கே போய் வளர்க்கிறது? வழிகாட்டி நாம் வாழ வேண்டியவர்கள் அவர்கள். வாழ்க்கையை காட்ட வேண்டிய நம்மிடமே வாழ்வாதாரங்கள் சரியாக இல்லை என்றால் எப்படி இந்த குழந்தை நல்லா வரும்? அப்போ பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் தொழணும், இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் பேசணும். ஒவ்வொரு பேச்சு நம்மிடத்திலிருந்து சரியாக வரணும். அப்போ இதில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஈமான், இஸ்லாம் இருக்கிறதா? எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள தொடர்பாடல் இருக்குது என்றால், பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்குறாங்களா, பெற்றோர்களை பிள்ளை வளர்க்குதான்றது சந்தேகமாக இருக்குது. அந்த காலத்திலெல்லாம் முன்பு, இந்த ஃபோன் வாரத்துக்கு முன்பே எல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் ஒரு சட்டம் போட்டால் சதுரம் நடுங்கும். 6 மணிக்கு வீட்டை நிற்கணும், போயிட்டு வா, விளையாடிட்டு வா அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே திரண்டாலும் 6 மணிக்கு மேலே அங்கே வெளியில் நிற்க முடியாது. தொடர் நடுங்கும், ஏன்னா அடி விழும். 6 மணிக்கு முன்னே எப்படியாவது வீட்டுக்கு வந்தாச்சு. தப்பி தவறு அன்றைக்கு லேட்டானா, மவனே அன்னைக்கு வாப்பா அடிக்கிற அடியில் என்னைக்குமே 6 மணிக்கு மேலே வெளியில் நிற்க மாட்டான். இன்னைக்கு சேவ் ஆஃப் த சைல்ட், ஹியூமன் ரைட்ஸ் சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு 119 சொல்லி கொடுத்துருக்குது. பாப்பாக்கும் பிள்ளை வளர்க்க இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க இயலாம். ஸ்கூலில் ஆசிரியர்களுக்கு பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க மட்டும்தான் முடியுது, ஒழுக்கம் சொல்ல முடியலை. என்ன ரெண்டு கேட்க ஆசிரியர்கிட்ட என்ன என்ன ரெண்டு கேட்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய விளக்கத்தில் பெற்றோர்களுடைய தலையீடு எப்படி இருக்குது தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன்டா, முடியிலையும், அதை நம்முடைய தமிழில் நல்லா சொல்கிறேன்டா, மயிரிலையும் பாப்பா உமாவுக்கு கை வைக்க இயலாமல் இருக்கு. வெட்டிக்கு வெறுவான் ஒரு முடி, ஏழுமண்டா செல்லுங்களேன் பாப்பா உமா, இப்படி முடி வெட்டாத, போய் மொத்தமாக வெட்டிக்குவான்னு சொல்லி பாருங்களேன் பார்ப்போம்.
இன்றைக்கு பிள்ளைகள் முடி வெட்டிட்டீக்கானுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை வெட்டிக்கிட்டான். கஸ்உ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி கஸ்உன்னாங்க. ஒரு பக்கத்தை சிரைத்து ஒரு பக்கத்தை வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இன்றைக்கி தான் ஃபேஷன். அதுக்கு தான் கெப் கட்டு, பெக்காம் கட்டு, இப்போ புதிய வார கட்டுகள் எல்லாம் அதெல்லாம் வருது. அப்படியே வலிச்சு மேலுக்கு மட்டும் வைக்கிறோம். அதுக்குள்ளால கோடு டிசைனு, அதில் வட்டம், சுழி, சுருட்டை, அப்படி பின்னுக்கு ஒரு கூறு, அந்த ஜூவில் இருக்கக்கூடிய சில முள்ளம்பண்டி, அது இது ஓனான், நட்டுவக்காளி எல்லாம் தலையில் இருக்குது. உண்மையிலே இது அழகாகவே இல்லை, ஆனால் அவனுக்கு அது அழகாக தெரியுது. பெரியார்களும் அப்படி தான் முடி வெட்டிக்காங்க, குழந்தை பிள்ளைங்க அப்படி தான் முடி வெட்டிக்காங்க. இப்போ நான் கேட்க இந்த நபி அவர்கள் தடுத்தது. இப்படி ஒரு பிள்ளை முடி வெட்ட போகிறேங்கிறான். ஒரு பாப்பாவுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போ நீ பாப்பாவா அவன் பாப்பாவா? அவன் பாப்பாவா நீ பாப்பாவா? தடுக்கணுமா இல்லையா? வெட்டிக்கிட்டு வந்தவன என்னடா நான் முடி வெட்டிக்கிறேன், போய் எல்லாத்தையும் நோட்டில் போட்டுக்கு வா, 2ல் போட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உம்மாவே நிற்பான். அவன் எல்லாம் தெரியும் ஆம்பளை பிள்ளை, அவன் வயசு என்ன, நீங்கள் என்ன இப்படி வெட்ட சொல்கிற? இது உம்மா. இவக்குத்தான் நாம் கத்திரிக்கோள் எடுத்து பிடிச்சி மொட்டையை அடிக்கணும். இந்த உம்மா இருக்காவே, இந்த பிள்ளை வளர்க்குறது இல்லை தடையாக இருக்கிறது இந்த உம்மா. அடிக்க ஓங்க கொள்ளுன்ற பிள்ளைக்கு அடிக்காதீங்கிற. அவள் தான் பிள்ளையோட வந்த இவனுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி என்ற பிள்ளைய அடிக்காதீங்க. அவன் பாவம் நோகும். அவன் அடித்தா என்ன இனிக்குமா? அடித்தா நோகும் தான், அதுக்கு தான் அடிக்கிற. ஒவ்வொரு உம்மாவும் எப்படி கண்டா பாப்பா அடிக்க கொள்ள உம்மா அம்பான், மகனே நான் இதை விட கூட அடிப்பேன், பாப்பாவோட நின்றுக்கிட்டேன்னா உனக்கு தான் நல்ல வண்டி சொன்னா தான் பிள்ளை வளரும். இந்த ஒரு ஆள் அடிக்கக்குள்ள ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறது. ஒரு குழந்தை முடிவற்ற விஷயத்திலே தலையிட முடியாத தகப்பன். அப்போ எப்படி இந்த பிள்ளையை வளர்க்க போகிறீங்க? பெண் குழந்தைங்க எல்லாம் செஞ்சுட்டு வெளியிறங்கும் போது இந்த கொண்டையை நல்ல உயர்த்தி கட்டிக்குவாங்க. எப்படி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஒட்டகத்தினுடைய திமில்களைப் போல் கொண்டைகளை வைத்து கொண்டு தானும் மையல் கொண்டு அடுத்தவர்களையும் மையல் கொள்ளக்கூடியவர்களாக நடமாடக்கூடிய பெண்கள், அவர்கள் அரை நிர்வாணிகளாக போகிறார்கள். நபி அவர்கள் தடுத்தவது. ஒரு தகப்பனால ஒரு தாயால் ஒரு பொம்பளை பிள்ளை கொண்டையை உயர்த்தி கட்டுறத தடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பெற்றோர்கள்? ஏன் அந்த பிள்ளை அப்படி கொண்டை இங்கே வச்சு கட்டுது, அதை கீழே பண்ணிச்சு கட்டு, அது சோளுக்குள்ளே மறைச்சி வை. 2 தலை இருக்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு பொம்பளைக்கும். போகும்போது இங்கே ஒரு தலை, இங்கே பின்னுக்கு ஒரு தலை, அது ஃபேஷனாக தெரியுது. இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் இந்த கண்ணுக்கு அழகாக்குகிறான் ஷைத்தான். நபி அவர்கள் கரண்டைக்காலுக்கு மேலே உடுக்க சொன்னார்கள், மேலே உடுத்து அசிங்கமாக தெரியுது நம்ம ஆளுக்கு. நபி அவர்கள் கஸ்ர் முறையில் முடி வெட்ட வேண்டாம் என்றார்கள், அந்த வெட்டு தான் நமக்கு நல்லா தெரியுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டையை உயர்த்தி கட்டக்கூடாது என்று பெண்களை தடுத்தார்கள், அதுதான் நமக்கு ஃபேஷனாக தெரியுது. பள்ளிவாசலுக்கு கூட மனம் பூசி அடுத்தவனை திரும்பி பார்க்க செய்யக்கூடிய பெண்கள் விபச்சாரிக்கு சமன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர. பள்ளிக்கு போகிறதுக்கே இந்த கெதி, அப்போ வெளியில் போகும்போது மனம் பூசிக்கிட்டு, அது என்ன நோக்கம்? மனம் பூசிக்கிட்டு ஒரு பெண்ணு போகும்போது என்னடா மணக்குது அப்படின்ட்டு ஒருத்தன் திரும்பி பார்க்குறான். உன்னை இன்னொருவன் திரும்பி பார்க்க வைக்கிறாய், அதுக்கு நீ மனம் பூசினாலும் சரி மகுடம் சூடினாலும் சரி. இன்னைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னை பார் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க தச்சு போட்டாங்களா உடுத்து போட்டு தைச்சாங்களான்றது தெரியல. சிலர் போட்டுக்கிட்டு போகிறாங்க, அதுக்குள்ளே எப்படிமா நீ பூந்தேன்னு கேட்கணும் போல இருக்கு எனக்கு. இந்த பால் போத்தலுக்கு உரம் போட்ட மாதிரி. அதே உடுப்போட புடவை கடைக்குள்ளே போனாங்கன்னா நீங்கள் சைஸ் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவனே சரியாக தருவான், என்ன இருக்கு கரெக்டாக இருக்கும் எடுங்கன்ட்டு. அப்படி தான் நம்ம உடுத்துக்கிட்டு போகிறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் தடுத்தது என்ன? உன்னை திரும்பி பார்க்க வைக்கிற நீ. அப்போ உன்னை திரும்பி பார்க்குற வைக்கிற, அப்போ என்ன இஸ்லாம் இது? நம்முடைய பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவனை நம்முடைய கொண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர தெரியாட்டி நாம் என்ன பெற்றோர்கள்? கையால் ஆகாத தனம். ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையை அப்படித்தான் பராமரிக்க வேண்டும். அப்பெல்லாம் உத்து பார்த்தாலே குழந்தைக்கு அப்படி நடுங்கும். பாப்பா அம்மா பார்க்குறா சம்திங், நாம் ஏதோ தவறு செய்யணும்னு பிள்ளைக்கு புரியும். ஒரு பார்வை தான், அந்த பார்வையில் பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் அப்படியே கணையமாக பாயும். நான் விசிட்டாக வீட்டை கூட்டிகிட்டு போவீங்க, எல்லாம் பிள்ளைகள்லாம் அப்படி வச்சுருக்கேன், எல்லாருக்கும் அப்படியே வச்சுப்பாங்க. ஒரு பெட்டிஸ் எடுத்து 2வது பெட்டிஸ் எடுக்க கையை நட்டும்போது சும்மா தான் ஒரு அம்மா ஒரு பார்வை பாப்பா, இப்படி 2 பார்வை எடுக்க மாட்டானே. தெரியும் இந்த பார்வைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் அந்த பிள்ளைக்கு.
இப்போ இருக்கிறவங்க பாருங்களேன், என்ன பார்க்குற உனக்கு தேவைண்டா இடம்பான். இதை நாம் இப்போ பிள்ளை வளர்க்குறோம். அப்போ பெற்றோர்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதில் ரொம்ப பெரிய ஒரு முக்கியம், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விடயங்களை எல்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருந்து வெளியில் ஆக்கணும். அதில் தொழுகை ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அஜ்னபி மஹரமி உறவு பேணுறது. நாம் அஜ்னபி மஹரமி உறவு பேணினா தான் பிள்ளைக்கிட்ட அஜ்னபி மஹரமி உறவு பேணுற அந்த வழியை கொண்டு வரலாம். நம்ம வீட்டுக்குள்ளே அஜ்னபி மஹரமி உறவு பேணப்பட வேண்டும். நம்ம வீட்டுக்கு ஒரு திரை வாழ்க்கை இருக்குது. நம்ம புருஷன் கூட்டாளி வந்தால் அது வெளியில் ஹோலில், பெண்கள் வந்தால் இங்கே பக்கம், வீட்டுக்கு ஆண்கள் வந்தால் மகன்ற கூட்டாளி வந்தால் அது வேறு ஒரு பக்கம். இந்த வீட்டில் ஒரு ஹொமர் பிள்ளை இருக்கிறதே 4 பேருக்கு தெரியாது. இந்த வீட்டில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. பெண்கள் வேறு ஆண்கள் வேறு. இவங்க கூட்டாளிமார் வந்தோன்னா அவர் 5 டீ என்றோன்னா இவர் டீயை கொண்டு போய் குனிஞ்சு வைக்க, அவர் நிமிந்து எடுக்க, இதெல்லாம் இஸ்லாம் சொன்னது இல்லை. இவர் தான் கிச்சன் வரைக்கும் போய் டீயை கொண்டு வந்து ஆண்களுக்கு பகிரணும். எங்கே அவர் வெறுவாரி இருங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இஸ்லாமிய பெண் அல்ல. ஒரு கணவனுடைய தம்பி வந்தாலும் சரி, நானா வந்தாலும் சரி, அதை மச்சினன்னு சொல்லுவோம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹமு வல் மௌத் என்றார்கள். இந்த மச்சான் இருக்குது இல்லையா, செத்தனி என்றார்கள், சாவுக்கு சமன் என்றார்கள். வர முடியாது. உன் புருஷன் இருக்கும்போது தான் அவர் காக்கா தம்பி வரணும், உன்னோட உன் வீட்டில் இருக்க முடியும். அதுவும் நீ கிச்சனில் தான். நீ முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. அப்போ உன்னுடைய வீட்டில் வளரக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த திரை வாழ்க்கை தெரியும். கையில் இருக்கக்கூடிய கை குழந்தை சொல்லும், அம்மா ஆம்பளையில் வராங்கம்மா முகத்தை மூடுமான்னு பிள்ளை சொல்லும். அந்த குழந்தைக்கு தெரியும், ஆஹா அம்மா முகத்தை மூடாம நிற்க ஒரு ஆம்பளை நிற்கிறான். சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த 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 திரை வாழ்க்கை வாழ்ந்தா அந்த குழந்தைக்கே தெரியும் இது அஜ்னபி மஹரமி உறவு, இது இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். நம்ம அந்த வாழ்க்கையை கொண்டு வரணும். அப்போ வீட்டுக்குள்ளே நமக்குள்ள ஹிஜாபுடைய வாழ்க்கை இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் போகிற இடத்துல ஹிஜாபுடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்ம வீட்டுக்குள்ளே சோசியல், இந்த உலகத்திலையா, இந்த 2024 நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு இஸ்லாத்தை நக்கல் பண்ணுறாங்க. இப்போ நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கெல்லாம் உங்கள் பார்வையில் நாகரிகம் தெரியாதவங்களா, டிசிப்ளின் தெரியாதவங்களா? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? என்ன இது இப்போவும் அப்படியா? இப்போவும்னா உலகம் அழிய மட்டும் இதுதான் இஸ்லாம், இதுதான் சட்டம், இதுதான் ஒழுக்கம், இதுதான் மார்க்கம், இதுதான் நமக்கு நேர்மையானது, இதுதான் நமக்கு ஆரோக்கியமானது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தலையில் அடிச்சுக்கிறான், ஐயோ 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 ஐயோ. என்ன கூட்டாளி கூட்டி ஓடிட்டான், நான் தான் கதைக்க விட்டுட்டேன், நான் தான் பேச விட்டுட்டேன். எங்க இதை நேரத்தோடு நீ செஞ்சுருந்தா இப்படி தலையை போட்டு அடிச்சிருக்க தேவையில்லை. உனக்கு தான் கூட்டாளி, உன் பொண்டாட்டி கூட்டாளி இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எங்கே இருக்கிறோம் நாம்? அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். வீட்டுக்கு வரக்கூடிய ஆண்கள் வேறு பெண்கள் வேறு இருக்கணும். அதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க, ஒரே ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, ஒரே வேனில் போகிறாங்க, எல்லாருமே சகஜம். அவர் ஜோக் அடிக்கிறது, அவர் பொண்டாட்டி இவர் கிட்டுறது, இவர் அங்கே கிட்டுறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. லூசு பயலன்னு வச்சுட்டிங்களா? குழந்தை என்றாலும் எல்லாமே தெரியும் அவனுக்கு, எல்லாம் கேட்டுட்டீங்க. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, எதார்த்தம் என்ன, எல்லாம் தெரியும். நம்மெல்லாம் லேசாக நினச்சிடக்கூடாது. குழந்தைகளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம பிள்ளைகளை எப்படி தடுக்க முடியும்? 7ஆம் வகுப்புலேயே லவ் வாங்குது இன்றைக்கு ஸ்கூலில். பிள்ளைய கூட்டிக்கிட்டு வராங்க, லவ் பண்ணிட்டா. இப்போ தான் 10ஆம் ஆண்டு லவ் பண்ணுறாங்க. கூப்பிட்டு கேட்குறேன், எத்தனை வருஷம் எத்தனை நாளாக பழக்கம்னு கேட்குறேன். 10ஆம் ஆண்டோன்னா 2-3 கிழமையாக இருக்குமென்னு நினச்சிக்கிட்டேன். நாங்கள் 4 வருஷமாக பழகுறோம். 4 வருஷமாக லவ் பண்ணுறேன். இப்போ நீ 10ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டுலேருந்து நீ லவ் பண்ண தொடங்கிருக்கல, 11 வயசில். பாருங்க, வல்லாஹி நான் சும்மா சொல்லலைங்க. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுலேருந்தே காவல் ஸ்டார்ட். காரணம் என்ன? நம்ம வீட்டில் போட்ட படங்கள் தான், நம்ம வீட்டில் இருந்த அந்த வழிமுறைகள் தான். நாம் அஜ்னபி மஹரமி உறவு பேணலை. நம்ம எல்லாம் ஒன்று கூட விடுறோம். ஓலவல் எழுதி முடித்தா ஓலவல் எழுதின அந்த கிளாஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடாம்.
பெண்களையே பெண்களோடு சேர விடக்கூடாது, ஆண்களையே ஆண்களோடு சேர விடக்கூடாது. இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு போகிறாங்களாம். அது பிள்ளைகள் அதுகளுக்கு ஒழுக்கம் தெரியும். தெரியும். தனியே இல்லை தானே, ஒரு ஆம்பளையும் பிள்ளையும் தனியே இல்லை தானே. அங்கே நிறைய பொம்பளை பிள்ளைகள் 15 பேர், ஆம்பளை பிள்ளைகள் 18 பேர். அது வேறு வேறையாக ஒழுக்கமாக இருப்பாங்க. டீச்சரும் போகிறாவாம். டீச்சர் போடி என் வாப்பாவோட காய்ச்சிக்கு நிற்பா. அங்கே தான் சோடி சேர்றது. நான் கேட்குறேன், பெண்களையே பெண்களோடு நீங்கள் தனியாக அனுப்பக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு தடுங்கள், படுக்கையை பிரியுங்கள். 10 வயசுக்கு மேலே நம்ம பிள்ளைகளோடையே நாம் தூங்கக்கூடாது. காரணம், தூக்கத்தில் நானும் இல்லை, அதுவும் இல்லை. என் பக்கத்தில் படுக்கிற பிள்ளைக்கு தூக்கம் வந்தால் அது கையை என்னில் எவடத்தை வேணுமென்றாலும் போடும். நான் தூங்கிட்டா என் கை அந்த பிள்ளையில எங்கே வேணுமென்றாலும் படும். இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு பாதுகாப்பு தருது. 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரி. தாத்தா தங்கச்சி கூட ஒன்றா தூங்கக்கூடாது, நானா தம்பி கூட ஒன்றா தூங்கக்கூடாது, வாப்பா மகன் கூட ஒன்றா தூங்கக்கூடாது. படுக்கையை பிரி. சேர்ந்திருக்க வேண்டியவர்கள் கணவன் மனைவி மட்டும்தான். இப்போ பிரிகிறது அவங்க 2 பேரும் தான். சேர்ந்திருக்கிறது பிள்ளைகளும் உமாவும் பாப்பாவும். ஆம்பளை பிள்ளைகளோட வாப்பா, பொம்பளை பிள்ளைகளோட உமா, வாப்பா ஒரு ரூமுக்கு, உமா ஒரு ரூமுக்கு. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. உங்களுக்குள்ள இடவழி இருந்தால் இடவழியில் ஒருத்தன் வந்து எட்டி பார்க்கான், அல்லது இடவழியில் ஒருத்தி வந்து நிற்கான். தயவு செஞ்சு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா தூங்குங்க, பிள்ளைகளை பிரித்து வைங்க. சொந்த பிள்ளையை கூட 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரிக்க வேண்டும் என்றால் எப்படி நம்ம பொம்பளை பிள்ளைகள் தான் 2 குரூப்பாக அனுப்புவேன்? 4 பிள்ளைகள் சேர்ந்தால் என்னென்ன பேசும்? நம்முடைய பிள்ளை தங்கம் 15 பிள்ளையில் ஒரு பிள்ளை காதலிக்கிறவளாக இருந்தால் அவள் காதலை பற்றி அங்கே கதை சொல்வாள். அவ்வளவு அழகானது அடி என்று இவள் ஆசைப்படுவாள். அவளே சொல்வாள், வேணுமெண்டா என்ற லவ்வரை கூட்டாளியை செட் பண்ணி தரட்டுமா? இப்படித்தான் காதல் நடக்கிற. அவளை லவ்வரை கூட்டாளியே அந்த அவள் மூலமாக மச்சான் ஒன்று ஆளுக்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் பிக்கப் பண்ணி தாடாம்பா அவன். இப்படித்தான் அந்த லவ் ஸ்டார்ட். எல்லாருக்குமே இப்போ காதல், பாய் ஃப்ரெண்டு எல்லாருக்கிட்டையுமே ஜூம் கிளாஸ் வந்தாச்சு. இந்த ஜூம் கிளாஸை போல் சனியாக வேறு எதுவுமே கிடையாது. ஆசிரியர்கள்லாம் தலையில் அடிக்கிறாங்க. இந்த ஜூம் கிளாஸு கொரோனா தொட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜூம் கிளாஸ் நடத்தாமல் கொரோனாவே தொட்ட விட்டுருந்தாலும் ஒரு 10-15 பிள்ளைகள் தான் செத்திருக்கும் இலங்கையில். இப்போ 10-15,000 பிள்ளைகள் கற்பை இழந்து போட்டு நிற்கிது. அவ்வளோதான் இந்த ஜூம் கிளாஸ் நடத்துனது. ஆசிரியர்கள் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் ஊரில் ஜட்டி ஆஃபீஸாலே அறிவிச்சிட்டாங்க, கல்வி நடவடிக்கைகள் எதுவும் ஃபோன் மூலம் நடக்காதுன்னு. ஏன்னா அவ்வளோ விபத்தை கண்டுட்டாங்க, அவ்வளோ விபரீதத்தை கண்டுட்டாங்க. அப்போ இந்த ஃபோன் பிள்ளைகளை கையில் போய்ச்சி நம்ம பிள்ளைகளை நம்ம கொண்டோலுக்குள்ளே கொண்டு வர முடியாது. நம்ம வீட்டுக்கு கேட்டு போட்டு பூட்டு போடலாம், கவரச்சிக்கு உங்களால் கேட்டு போட முடியாது. உங்கள் வீட்டு பொம்பளை பிள்ளைய வெளியே போகாமல் பொத்தி பொத்தி வளர்த்திருக்கலாம். ஃபோனை கையில் கொடுத்தா மடியில் 30 ஆம்பளை பிள்ளை படுக்கான்னு நினச்சிக்கோங்க. மடியில் படுக்கான். நீங்கள்லாம் நினச்சிட்டீங்க பிள்ளை மாஷா அல்லாஹ் வெளியில் போகலை, தலை திறக்கலை, முகம் தெரியலைன்ட்டு. எல்லாம் ஃபோனில் திறந்து விட்டுட்டு ஒன்று முடிய ஒன்று மாற்றிக்கிட்டு இருக்குதுகள். எல்லோரும் ஃபோனில் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உடலால் மட்டுமல்ல குரலாலும் தனித்திருக்காத என்று அழகாக திருக்குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 32வது வசனம் சொல்லி காட்டுது. வலா தஹ்பஅன பில் கவுல், குரலில் கூட நீ குலைந்து குலைந்து பேச வேண்டாம் பெண்ணே என்று அல்லாஹ்வுடைய திருமறை அழகாக அடித்து சொல்கிறார். அப்போ உடலால் மட்டுமல்ல குரலாலும் தனித்திருக்க கூடாது. ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவன் உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் உன்னை ருசிக்க தொடங்குவான். வகுல்ன கவுல மஅரூஃபா, நிற்கதியான ஒரு நிலை, பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து விட்டால் தெளிவாக பேசி முடித்து விடு. வாப்பா இருக்காரா இல்லை, அவ்வளோதான். நீங்கள் யாரு, உனக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற? அவார்டு கொடுக்க போறியா? எவனா இருந்தால் உனக்கு என்ன? வாப்பா இருக்காரா இல்லை வை, அவர் இருக்காரா இல்லை வை. நீங்கள் யாரு, உனக்கு தேவையா? அவனுக்கிட்ட சொல்கிற ஹலோ ஃபோனை கட் பண்ணுங்கிற. அப்படி சொன்னாலே அவனுக்கு தெரியும், ஆஹா இவக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு. ஏன் அவனுக்கிட்ட சொல்ல, நீ ஏன் வைக்கலாமே ஃபோனை? இவன் அங்கே கெஞ்சுற, ஹலோ ஃபோனை கட் பண்ணுங்க, ஃபோனை வைங்க, ஹலோ ஃபோனை வைங்க. அவர் மேடம் 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 கொஞ்சம் 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 என்ன கொஞ்சம் என்ன அவன் வைக்கிறது, நீ ஏன் கட் பண்ணலாமே, எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சுறன்னா உனக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இப்படி தான் தொடங்குற. ஒரு மிஸ்காலு, ஒரு தவறான ஒரு மெசேஜ், ஒரு ஹாய், ஒரு ஹலோ, ஒரு ஹவாயு, இதுதான் என்ன செய்யுது?
இன்னைக்கு பிள்ளைகளை போட்டு நாசமாக்குது. அப்போ இந்த ஃபோனால் சீரழியுது இந்த சமுதாயம். பெற்றோர்கள் அஜ்னபி மஹரமி உறவு பேணினால் பிள்ளைகள் அஜ்னபி மஹரமி உறவு பேணும். பிள்ளைகள்கிட்ட அஜ்னபி மஹரமி உறவு பேணக்கூடிய ஒரு பழக்கத்தை பெற்றோர்கள் தான் கொண்டு வர முடியும். கெட் டுகெதர் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்னைக்கு புதுசாக ஒரு சனியை ஸ்டார்ட் ஆயிருக்கு. புதுசாக ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஐடியா வருகுது. இன்னைக்கு அடிக்கடி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. 90ஆம் ஆண்டு ஓ லெவல் எடுத்த குரூப் எல்லாம் ஒன்று சேர்க்கிறேன். 82ஆம் ஆண்டு ஓ லெவல் எடுத்ததையெல்லாம் ஒன்று சேர்க்கிறேன். 2000ஆம் ஆண்டு ஓ லெவல் எடுத்த ஆக்கள் நாங்கள் ஒன்று சேரணும். நாம் பார்க்குறோம், அடே நாம் 2004 எடுத்தேன். 2004 ஓ லெவல் எடுத்தவர்களை கலெக்ஷன் ஒன்று எடுக்கிற, அதில் ஆம்பளை பொம்பளை எல்லாம் பெரும் எடுத்து ஒரு பாட்டி வைக்குது. நான் கிட்டத்தில் நான் நினைக்கிறேன் 95ஆம் ஆண்டு ஓ லெவல் எடுத்த குரூப் ஒன்று சேர்ந்துட்டு, 95ஆம் ஆண்டாண்டா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 44 43 வயசு ஆக்களுப்பேன். சரியா? ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய விபரீதம் நடந்துச்சு, ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்துச்சு. ஒன்று சேர்ந்தால் பெரிய சந்தோஷம் தான். ஸ்கூலில் படித்தா மச்சான் நீ, நான் கனடாவில், நான் சுவிஸில், நான் இப்போ சிங்கப்பூரில், நான் வந்து மச்சான் கட்டாரில் ஃபெமிலியோட, நான் வந்து மச்சான் இப்போ அங்கே யாழ்ப்பாணத்தில், இப்படி எல்லாரும் ஃபெமிலியோட அப்படியே போய் எல்லாரும் பெரிய கெட் டுகெதர் பார்ட்டி ஒன்று போனதில் ஸ்கூல்லையே காதலிச்சு பிரிஞ்ச பழைய காதலியும் காதலன்னு சந்திச்சு கெட் டுகெதரோட கெட் அவுட் ஆகிட்டாங்க 2 பேரும். அவளுக்கும் புள்ள குட்டி எல்லாம் இருக்குது, இவருக்கும் புள்ள குட்டி எல்லாம் இருக்குது. பழைய காதலி சந்தித்த உடனே திடீரென்று உள்ளுக்குள்ளே ஒரு துளிர் விட்டு ஒரு மலர்ந்து எஸ்கேப். அந்த அளவுக்கு அந்த கெட் டுகெதர் பார்ட்டி இருந்துக்கணும். தேவையா இது? நீ எப்படி ஒன்று சேருவேன்? ஆம்பளை பொம்பளை எல்லாம் எப்படி நீங்கள் ஒன்று சேருவீங்க? ஒன்று மரியாதையாக ஆண்கள் மட்டும் ஒன்று சேருங்க, இல்லாட்டி பெண்களில் வேறையா விடுங்க. அதை அந்த அந்த பாபை திறந்தாலே நடக்கிறது என்ன அநியாயம். இந்த பார்ட்டி வைக்கிற, இந்த இஸ்லாத்தில் இல்லாத பேர்த்டே கொண்டாட தொடங்குற, இந்த ஓ லெவல் குரூப் ஒன்று சேர, ஏ லெவல் எழுதி நாட்களுக்கு ஒரு சாப்பாடு போடுற, ஏ லெவல் பிள்ளைகள் இந்த முறை ஏ லெவல் எழுதி நாட்கள், ஏ லெவல் முடிச்சாச்சு, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம். அங்கே ஆம்பளையும் சேர்ந்தாலும் பெண்கள் சேர்ந்தாலும் அங்கே வேறு விஷயங்கள், ஒரு விஷம் வரும், அங்கே ஒரு வைரஸ் வரும், அம்பட்டுக்கும் அந்த வைரஸ் அடிக்கும். ஒருத்தன் மச்சான் இன்றைக்கு அடிக்காது, எப்படா அடிங்கோட ஆளுக்கு ஒரு சிகரெட்டை கொடுப்பான் ஒருத்தன், அவன் செலவில் வச்சு இழுத்து பாப்பம் என்று தொடங்குகிறது. கஞ்சாவில் நிற்கும். விளங்கிட்டா? அது ஆண்கள் என்றாலும் பெண்கள் என்றாலும் தப்பு தப்பு தப்பு. உங்களோட கண்காணிப்புக்கு உங்களோட பிள்ளைய விடுங்க. நம்மளோட வீட்டை நம்மளோட மகளுக்கு ஒரு கூட்டாளி வாராள், உம்மா கவனிக்கணும், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும். பொம்பளை பிள்ளை தான் பிரச்சனையே. அவளை தான் தூது கொண்டு வரேன். உங்களோட மகளை கூட்டாளி கிச்சு 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 கிச்சுன்னு காய்ச்சிட்டு இருக்கக்கொள்ள, நீங்கள் பக்கத்தால் போங்க. நீங்கள் போகக்கொள்ள நிற்கிது கதைண்டா, நீங்கள் வாருவ கட்டை எடுத்துடணும் கையில். அவங்களுக்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை, நீ போனாலும் காய்ச்சிட்டு இருக்கணும். என்ன, நீங்கள் பொம்பளை பிள்ளையும் தான், மகளும் கூட்டாளியும் காய்ச்சிட்டு இருக்காங்க, நீ உம்மாக்காரி சும்மா பக்கத்தால் போகக்கொள்ள இந்த கதை நிற்கிது அப்படின்டா நினச்சிக்கோங்க, ஓட போகுதுன்ட்டு. இல்லாட்டி வேறு ஒரு தொடர்பு வருகுதுன்ட்டு நினச்சிக்கோங்க. சம்திங் ராங். அது மாதிரி தான் நம்மளோட பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கும்மா ஒரு ஃப்ரெண்டை கோல் ஒன்று எடுக்கணும், ஃபோனை தாம்மாம்பான், மெசேஜ் ஒன்று அடிக்கணும்பான், ஹலோ எனக்கு வெளியே ஓடுறான். இவடத்தானே கோல் வந்த கவரேஜ் இருந்து, உனக்கு என்ன வெளியில்? இப்போ மகன் இல்லை, சில மாப்பிள்ளை மாரே வெளியில் ஓடுறானுங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு, ஹலோ வந்துக்கிட்டு. அப்போ சம்திங் ராங், ஏதோ ஒரு மிஸ் நடக்குது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ முதல்ல நம்ம வீட்டில் இஸ்லாம் மலரணும், நம்மக்கிட்ட இஸ்லாம் இருக்கணும், நம்மளோட வீட்டுக்குள்ளே அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அஜ்னபி மஹரமி உறவுண்டா உடலால் மட்டுமல்ல குரலாலும் பேணணும். உனக்கு தேவையில்லாத வேலை. இந்த 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 மச்சான் மதினிமார் அவர்களுக்கு என்ன ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஹக்கு மதினி 40 நாளைக்கு சும்மா வச்சிருக்கலாம்னு பழைய ஆட்கள் கதை எடுத்துட்டாங்க. ஹக்கு மச்சான் தான் சொந்த மச்சான்,
அது எப்படி மச்சான்டா 40 நாளைக்கு சும்மா வச்சிருக்கலாம். வச்சுக்கிறேன் பாப்பா புருஷன் சேர்த்து எடுக்கானான். எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி வச்சிருப்பான் இவன். எப்படி நீங்கள் பகடி பண்ணுற இந்த மதினி மாதிரி பகடி பண்ணுற மச்சா மாதிரி பகடி மாமியா ஓடி ஒளிஞ்சிடுவா. அவள் தான் மதினி மாதிரி சும்மா மருமகம் போடுறான் ஓடுறா. அவள் தான் உமா மாதிரி பக்கத்தில் என்ன மருமான்னு என்ன சாப்பிடணும். மதினி ஓட வேண்டியவள் வந்து பக்கத்தில் நிற்காள். என்ன மச்சான் டபுள் மீனிங்கில் அவ பேசுகிறது இவர் அங்கே குத்துறதும் அவ கதைக்கிறதும் ரவியோஜியெல்லாம் சந்திக்க வேண்டி வரும். அப்போ வீட்டுக்குள்ளே அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். தேவையில்லாத இந்த கிண்டல் நையாண்டி இந்த கல்யாணத்தில் நடக்கிற கூத்துக்கள். ஒரு ஊருக்கு போயிருந்த மாப்பிள்ளையை கடத்துறது அங்கே ஒரு பகடி வதையாம். கல்யாணத்தண்டைக்கு மாப்பிள்ளையை கடத்துறது. அவன் எவ்வளோ கற்பனையோட கல்யாணம் பண்ணிருப்பான். சிலர் கடத்தி கொண்டு ஒரு கிழமையாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சிலர் சூசைட் பண்ணுற அளவுக்கு கத்திரிப்பானுகள். இன்னும் உடுங்கலண்டாண்டு மாப்பிள்ளைக்கு முட்டை அடிக்கிற கல்யாணம் முடிச்சு முடிய முட்டை அடி. அதை இதை கிஃப்ட் பண்ணுற நக்கல் நையாண்டி பண்ணி கிஃப்ட் பண்ணுற இதெல்லாம் ஒரு கல்யாணம் என்ற பேரில் அவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்குது. தொழுகை அன்றைக்கு இல்லை, அஜ்னபி மஹரமி உறவு இல்லை, இசையும் பாட்டும் ஆட்டுமும். இப்போ புது புது பெஷன்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கல்யாணம் முடித்தா அன்றைக்கு அந்த மேடையில் வச்சு பொண்டாட்டி பாட்டு படித்து காட்டுறதும் புருஷன் பாட்டு படிக்கிறதும் இதெல்லாம் இஸ்லாமிய வர்த்தா தான். மஷால்லாண்டு தலையை முடிக்குவாங்க. தலையை மூடி மனசை திறந்து பாட்டு, அதுவும் ஒரு டபுள் மீனிங்கில் உள்ள பாட்டு. அவர் அதுக்கு மிச்ச பாட்டு கொடுக்கறது, இதுக்கு கை அடிக்கிறதும் கூவங்கிறதும் ஸ்னோ அடிக்கிறதும் சினோ அடிக்கிறது, இதுகளெல்லாம் என்ன இஸ்லாம்னு கேட்கணும். அஜ்னபி மஹரமி உறப்பினன் வீண் விரயம் தவிர்ந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதல் அங்கே மறக்கடிக்கப்படக்கூடாது. அப்போ இஸ்லாமிய ஒரு திருமணம் ஒழுங்காக நடக்குதாங்க? இல்லை. நாம் எப்படியோ இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துக்குள்ளே மெல்ல மெல்ல நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பிள்ளைகளை வளர்க்கணும் என்றால் அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். அடுத்தது இந்த பிள்ளைகளுக்கிட்ட 3 விஷயங்கள் இன்றைக்கி வாலிபர்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன். இளைஞர்கள்ட்டையும் யுவதிகள்கிட்டையும் ஃபோனை கொடுக்காதீங்க. இன்றைக்கி ஸ்கூல் பாடத்தை நடத்துறதுக்கு சில ஆசிரியர்கள் இலகு வழி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபோனில் அசைன்மெண்ட் அனுப்புறது, கேள்வியை ஃபோனில் அனுப்புறது. தயவு செஞ்சு பிள்ளை ஃபோனில் தான் படித்து பட்டம் பெறணுமெண்டா அந்த பிள்ளை பட்டிக்காடாக ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. தேவையில்லை. இந்த ஃபோன் கூட்டி கொடுக்கும், காட்டி கொடுக்கும், எல்லாமே செய்யும் இந்த ஃபோன். உங்களுக்கு தெரியாது இந்த ஃபோனில் என்னென்ன செய்யலாமன்னு உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும். உங்களோட ஃபோன்லேயே எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான், உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியாமல் இருக்கும். பிள்ளைகள் அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ளவன்களாக இருக்கானுகள். பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி பிள்ளைகள் அப்படி தான் இருக்குது. உங்களோட ஃபோனில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உங்களோட குழந்தை பிள்ளைகிட்ட கூட்டி கொடுத்து பாருங்கள், மகன் சத்தம் பெறுதில்லை கொஞ்சம் என்னென்று பாருண்டா, சலாரன்னு சத்தம் பெறும். நினச்சிக்கோங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட ஃபோனில் ஆள தெரியும். உங்களுக்கு கோல் எடுத்து பேசையும் அதை கட் பண்ணையும் தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியா. பச்சை மண்ணு. நீங்கள் உங்களோட பிள்ளைகளெல்லாம் சும்மா பாதாளம் பாயும் விண்ணு. நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுக்காதீங்க. ஃபோனில் தான் படிக்கணுமெண்டா படிக்காதீங்க. படிக்க தேவையில்லை. இந்த பிள்ளை படிக்க தேவையில்லை. கற்பை இழந்து பட்டம் பெறுவதை விட கற்போடு பட்டிக்காடாயிரு. இது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கணும். அந்த பிள்ளை ஒரு திருமண வயசு வரும் வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் தேவையில்லை. யூனிவர்சிட்டி போகும் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஃபோன் தேவையில்லை. ஃபோன் இல்லாமல் படிக்கணும். நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டீங்கன்னா அது பிள்ளைய வேறொரு வழிக்கு கொண்டு போகும். ஃபோனில் தப்பான தொடர்புகள் இருக்குது, ஃபோனில் தப்பான பார்வைகள் இருக்குது, ஃபோனில் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற விளையாட்டு. அதனால் மென்டல் இல்னஸ், மனநோயாளர்களாக நிறைய பேர் இந்த பப்ஜி விளையாடி, ஃப்ரீ ஃபயர் விளையாடி தற்கொலை செய்தவர்களும் மனநோயாளியாக மரணித்தவர்கள் எல்லாம் லிஸ்ட் இருக்குது. அப்போ இந்த விளையாட்டு என்பது ஒரு பெரிய ஒரு சூது. இந்த விளையாட்டு என்பது பெரிய ஒரு ஹராம், தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி விளையாடி நேரத்தை வீணடித்து தொழுகையை இழந்து மானத்தை இழந்து இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஃபோனால் காதல் கலாச்சாரங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஃபோனுங்கிறது பெரிய ஒரு ஆபத்து. பிள்ளைகளுக்கு ஃபோன் கொடுக்காதீங்க. ரெண்டாவது, இளைஞர்கள் யுவதிகள்கிட்டையும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதிர்பால் கவர்ச்சி கோட்பாடு, காதல்.
இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதான் மிகப்பெரிய ஒரு அநியாயம். உலகத்திலேயே பெஸ்ட் அநியாயம். இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம். மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்றால் அது என்ன? இணை வைத்தல். அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்றால் அல் ஆக், பெற்றோர்களை நோவினை செய்தல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களை சொல்லும்போது சொன்னார்கள், பெற்றோர்களை நோவினை செய்தல். இந்த பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம்தான் காதல். இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவங்க இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிறது இந்த காதலால். 4 மாதம் பழையினா 2 வருஷம் பழையினானுங்கிறதுக்காக ஒருத்தனோட ஓடி போக தயாராகக்கூடிய இந்த பிள்ளைகள், அவளை கூட்டிக்கு ஓடக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆண் பிள்ளைகள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உன்னை கண்டு அல்லது நீ அவளை கண்டு பாசமும் நேசமும் காதலும் காமமும் உனக்கு வந்திருக்குது. ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை நேசித்தது நம்மளை கண்டு இல்லை. நானும் நீயும் நம் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளை என்று நேசித்தார்கள் நம்முடைய பெற்றோர்கள். பிறக்கும்போது தான் தெரியும் இது ஆம்பளை பிள்ளை, இது பொம்பளை பிள்ளைன்னு. நம்ம கருப்பா சிவப்பா செவிடா குருடா நல்லதா கெட்டதா ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாமல் நம்ம நேசித்தவர்கள் தான் நம்முடைய பெற்றோர்கள். பிறக்கும்போது சில வேளை நாம் அங்கவீனர்களாக பிறந்திருந்தாலும், மன வளர்ச்சி குன்றியவர்களாக பிறந்திருந்தாலும், அசிங்கமான தோற்றத்தில் பிறந்திருந்தாலும், தீராத நோயாளிகளாக பிறந்திருந்தாலும், சொத்துக்களை எல்லாம் விற்று நேரங்களை எல்லாம் இழந்து நமக்காக ஓடக்கூடிய கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் நம்முடைய பெற்றோர்கள். நம்மை தூக்கி வீசியிருக்க மாட்டார்கள். நம்மை காணாமல் நேசித்து நம்மை எல்லாம் வளர்த்து நமக்காக வியர்வை சிந்தி நமக்காக நேரம் கழித்து நமக்காக கண்விழித்து வளர்த்த இந்த பெற்றோர்கள் ஒரு 10, 12, 15 வயசு வரைக்கும் அப்படியே வளர்க்குறாங்க. உனக்கு 18 வயசு என்றால் 19 வருஷமாக உன்னை நேசிச்சிருக்கிறான். ஏன்னா வகுத்தில் ஒரு வருஷம். உனக்கு ஒரு 18 வயசு என்றால் உன் பெற்றோர்களின் நேசத்தின் வயசு 19. 19 வருஷமாக நேசித்த உன் தாய் தந்தையர்களை 2 மாசத்தில் பழகின ஒரு அயோக்கியனுக்காக விட்டு போறாய் என்றால், 19 வருஷமாக நேசித்த அந்த பெற்றோர்களின் பிள்ளையை 2 மாசத்தில் பழகிய நீ குறுக்கு வழியை அடைய முயற்சி செய்கிறாய் என்றால் உன்னை விட பெரிய ஒரு துரோகி இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? இணை வைப்புக்கு அடுத்தபடி மிகப்பெரிய ஒரு அநியாயம் இந்த காதல் கலாச்சாரம். ஆனால் இந்த பாவத்தை செய்கிறவங்க அந்த தாய் தகப்பனை கண்ணீரில் தவிக்க விட்டு உயிரோடு செத்த பிணமாக நடனமாட விட்டு இந்த உலகத்திலேயே அவர்களை சாவடிக்கக்கூடிய இந்த கொடூரத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அதனுடைய வலியை உணராமல் மரணிக்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான். என்கிட்ட ஒரு பெண்ணு வாரா, என் புருஷன் இன்னொரு பொம்பளையோட தொடர்பாக இருக்கேன், அது முஸ்லீம் இல்லாத ஒரு பொம்பளையோட தொடர்பாக இருக்கான். ஃபோனில் வீடியோவை கண்டு அப்படியே இந்த ஹார்ட்டே வெடிச்சு போய்த்திரும் போல இருக்கு சார் என்று கத்தினான். கடைசியாக சொன்னா, இவர் எப்படி எனக்கு துரோகம் செய்வார்? நான் என் உம்மா வாப்பா விட்டு போட்டு இவரோட ஓடினேன், நான் என்னை எப்படி இவர் பார்க்கணும்டா? நிறுத்து நிறுத்து. என்ன உம்மா வாப்பா விட்டு ஓடியா கல்யாணம் முடிச்சேன்? ஓ, அப்போ உனக்கு இது அல்லாஹ் தந்த தண்டனை தான். உன்னோட இத்தனை வருஷம் பழகினவன் இன்னொருத்தியோட தொடர்பாக இருந்தோன்னா உனக்கு எவ்வளோ மனசு வலிக்குது. உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பன் எப்படி செத்து போயிருப்பாங்கன்னு உனக்கு விளங்குதான்னு கேட்டேன். அப்போ தான் திரும்ப அதுக்கு வேற அழுதா. சரிதான், நான் உம்மா அப்பாவுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துட்டேன், இது அல்லாஹ் தந்த பனிஷ்மெண்ட், இது காணா உனக்கு. ஏன் நான் சொல்கிறேன்டா, இந்த அநீதி செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படியான ஏதாவது ஒரு வலியை கொடுத்து தான் மரணிக்க செய்வான். கண்ட நிதர்சனமான ஒரு உண்மை. இவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் இந்த காதல் கலாச்சாரம். 3வது போதை வஸ்து பாவனை. ஆண்கள் டைம் இருக்குது, பெண்கள் டைம் இருக்குது. போதை வஸ்து பாவனைங்கிறது ஆண்கள் டைம் இருக்குது, பெண்கள் டைம் இருக்குது. லேசாக தொடங்கும். இது வெறும் போயில வைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேறு வேறு பெயர்கள் எனக்கு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அந்த பெயர்களில் இன்றைக்கு புதுசான போதை வஸ்து விற்பனைகளும் பாவனைகளும் இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். விற்கக்கூடியவர்கள் இன்றைக்கி பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இந்த சொத்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? கோடி கோடியாக இன்றைக்கி சம்பாதிச்சு காரு வாகனம் பில்டிங் என்று வாங்கி வச்சுக்காங்க. எல்லாம் தூள் வியாபாரம். உண்ட ஒரு கிட்னி போனால் எல்லா வியாபாரமும் கவுளும். இருக்கிறதெல்லாம் வித்துன்னு செத்து போகிற நிலைமை வரும். அல்லாஹ் எப்போ சோதிக்க போகிறான்னு தெரியலை. அடுத்தவன் வயிற்றில் அடித்த காசு இது. எத்தனை பெற்றோர்களுடைய, எத்தனை மனைவிமார்களுடைய, எத்தனை பெற்றோர்களுடைய கண்ணீர் அது. எத்தனை பேருடைய உயிரோடு விளையாடுகிறார்கள். இந்த போதை வஸ்து பாவனையாளர்களிடம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? அவர்கள் மெல்ல மெல்ல மனநோயாளிகளாகவும் உடல் நோயாளிகளாகவும் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க.
அல்சைமர், டெமென்சியா போன்ற பாரிய நோய்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவருடைய மூளையில் சுரக்கக்கூடிய அசிட்டைட் கோலின் என்கிற ஹோமோன் பற்றி சில செல்லுகள் செத்து போய் அவர்கள் நோயாளி ஆகிறார்கள். டோப்போமைன் என்கிற ஹோமோன் கூடுதலாகி அவர்கள் மனநோயாளி ஆகிறார்கள். அவர்களுடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அகால மரணங்கள் அதிகமாக நடக்கிறது. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுகிறது, இலங்கையில் 40 வயசுக்குட்பட்டவர்களின் மரணங்களில் 95% மரணம் போதை வஸ்து பாவனையால் மட்டும் இருக்கிறது. இலங்கையில் ஒரு நாளைக்கு 72லிருந்து 75 பேர் வரை வெறும் புகைத்தலால் மட்டும் சாகிறார்கள் என்றால் போதை வஸ்துக்களால். வருடத்துக்கு 25,000 பேர் போதை வஸ்துக்களால் சாகிறார்கள். புகைத்தலால் 25,000 பேர், 50,000 பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்கள் இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லி காட்டுகிறது. எந்த அளவுக்கு நம்முடைய மரணங்கள் வேகமாய் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த போதை வஸ்து பாவனையால் ஒரு மனிதன் ஆண்மையை இழந்து விடுகிறான். ஒரு ஆம்பளைங்கிறது தான் இன்றைக்கு வாழ்க்கையின் ஆதாரமே. ஒருத்தனை என்ன எரும மாடு என்றாலும் தாங்குவான், 9 அண்டா தாங்கிக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கு இந்த போதை வஸ்து பாவனையால் ஆண்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கி டாக்டர்ஸ் மாதிரிட்ட கேட்டு பாருங்க, போதை வஸ்து பாவனையாளர்களில் ஆண்மையை இழந்தவர்கள் தான் புத்தி தெளிந்து மருத்துவம் செய்ய ஓடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்மை இல்லாமல் போய்த்திரும். அவன் பொம்பளை தேவையில்லை, சொத்துக்கள் எல்லாம் வீணாகிரும். அப்போ ஆண்கள் எல்லாம் தோதுகளாக, கோதுகளாக, பதர்களாக மாறினால் எந்த சமுதாயத்தில் ஆண்கள் ஆண்களாக இல்லையோ அந்த சமுதாயத்தில் பெண்கள் வேசியாகுவார்கள். எதிர்காலத்தை நினைத்தால் ரொம்ப பயமாக இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமான போதை வஸ்து பாவனையாளர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். புள்ளி விவரத்தில் 3வது விகிதாசாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் மக்கள் தான் சிறைச்சாலையில் போதை வஸ்து பாவனையாலும் போதை விற்பனையாலும் அதிகமாக வாழ்கிறார்கள் என்றால் நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஸ்கூல் மாணவர்களிடம் போதை வஸ்து பாவனை, ஒரு குடும்ப தலைவனிடம் போதை வஸ்து பாவனை, பொம்பளை பிள்ளையிடம் போதை வஸ்து பாவனை, இப்படியெல்லாம் போகுது. பெண்கள்கிட்ட போதை வஸ்து பாவனை இருக்குதுங்க. எத்தனை பெண்கள் என்னக்கிட்டேயே கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை ரீஹபிலிட்டேஷன் சென்டர்கள் நிறைஞ்சு வழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு போதை வஸ்து பாவனையால் ஒருத்தனை எடுத்துக்கிட்டு ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போனால் ஹவுஸ்ஃபுல், இன்னொரு ஊருக்கு போனால் ஹவுஸ்ஃபுல், அப்பாயின்மெண்ட் 3 மாதத்துக்கு பிறகுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரீஹபிலிட்டேஷன் சென்டர் போதாது. அந்த அளவுக்கு போதை வஸ்து பாவனைகள் அதிகமாக இருக்குது. இதனால் ஆண்மை இழந்து, ஆளுமையை இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, பெற்றோர்களை இழந்து, உயிரை இழந்து, இன்றைக்கு சொத்துக்களை எல்லாம் இழந்து நடுத்தெருவுக்குள் இன்றைக்கு வெறும் தோதுகளாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. கல்வியில் உச்சக்கட்டமானவர்கள், வியாபாரத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஒழுக்க விழுமியங்கள் உள்ளவர்கள் முஸ்லீம்கள் என்ற பெயர் எங்கே? முஸ்லீம்கள் என்றால் அவ்வளவு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார்கள். முஸ்லீம்களா அவங்க பொம்பளை தொட மாட்டாங்க, முஸ்லீம்களா அவங்க மது அருந்த மாட்டாங்க, முஸ்லீம்களா வாக்கு மீற மாட்டாங்க, முஸ்லீம்களா நேர்மையானவர்கள் என்று இருந்தது ஒரு காலம். இலங்கை ஆண்ட மன்னர்கள் எல்லாம் குளங்களை வெட்டி அந்த நீரிலே தான் அவர்களுடைய ஆட்சியை அமைந்திருக்கும். அந்த குளத்தின் அணைக்கட்டுத்தான் அந்த மன்னனின் தலையெழுத்தாக இருக்கும். அதனால் இலங்கையில் மன்னர்களாக இருந்தவர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் குளங்கள் வெட்டப்பட்டிருக்கும். அந்த குளங்களின் அணைக்கட்டின் அருகிலே இருந்த ஒவ்வொரு கிராமங்களும் முஸ்லீம் கிராமம். அன்னைக்கு இருந்த ஒவ்வொரு மன்னர்களும் அந்த அணைக்கட்டை அநியாயம் செய்யாமல் பாதுகாக்கக்கூடியவர்களை குடியமர்த்தினார்கள். அத்தனை குடும்பங்களும் முஸ்லீம் குடும்பங்கள் தான். இலங்கையின் வரைபடத்தை எடுத்து, மன்னர்கள் கட்டிய குளங்களை எடுத்து, அணைக்கட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊரை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே முஸ்லீம் கிராமம் என்று இலங்கையினுடைய வரலாறு சொல்கிறோம். அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் முஸ்லீம்கள். மறக்கலே என்று முஸ்லிம்களை மறக்கலையா அந்த பேர் வந்ததை என்னை காப்பாற்றிய இரத்தம் என்ற வரலாறு நம்முடைய பாடத்திட்டத்தில் சிலபஸில் இருக்கிறது. அது இன்றைக்கு நீக்கப்பட்டு விட்டது. பங்கரகம்மன் என்கிற அந்த ஊர் முஸ்லிம்களுக்கு ஒரு மன்னனால் எழுதி கொடுக்கப்பட்டதே ஒரு முஸ்லிம் பெண் செய்த ஒரு தியாகத்தினால். அந்த பங்கரகம்மன் என்கிற மையங்கனை பிரதேசத்தில் உள்ள ஊர் அது நம்முடைய இலங்கையினுடைய பாட சிலபஸில் இருந்து தூக்கப்பட்டு விட்டது. அவ்வளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு தூள்காரனா போய்விட்டான். குடுக்காரன் என்று பெயர், போதை வஸ்து பாவனையாளன் என்று பெயர். எவ்வளவு பெரிய அநியாயம்! நம்முடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த கௌரவத்தை இன்றைக்கு கசக்கி நாசமாக்கி கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம். தயவு செஞ்சு இந்த விற்பனையாளர்கள் கொஞ்சம் நிறுத்துங்கள். பாவனையாளர்கள் உங்களை கட்டி போடுங்கள். இதை விற்கக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்களை தெரிந்தால் தயவு செஞ்சு உரிய அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுங்கள். இந்த சமுதாயம் போதையற்ற ஒரு சமுதாயமாக மாற வேண்டும். சின்ன சிறுசுகளும் மாணவர்களும் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள். பள்ளிக்கூடத்துக்கு போற பச்சை குழந்தையும் இந்த போயிலை வைக்கக்கூடிய பழக்கத்துக்கு ஆளாகிறான். இதனால் எவ்வளவு பெரிய நோய்கள் ஏற்படுகிறது, எவ்வளவு பெரிய ஒரு நாசம் உண்டாகிறது. இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த போதை வஸ்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம் 3 மடங்கு வீக்.
அப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். பொருளாதார பணவீக்கம். நீங்கள் 1000 காரணங்கள் சொல்லுங்க. முன்னால் இருந்த அரசியல்வாதி சுருட்டிட்டான்னுங்க, நான் நம்ப மாட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை தொடர்படுத்தி பாருங்கள். இலங்கையில் போதைப் பொருள் பாவனை அதிகமானதும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கிறது. இன்னைக்கு இலங்கையில் கோடிக்கணக்கான பொறுமதியான போதை வஸ்து பொருட்கள் அடிக்கடி பிடிக்கப்படுறதை நீங்கள் நியூஸில் கேட்குறீங்க. 500 கோடி, 1000 கோடி, 100 கோடி, 200 கோடி, 3 கோடி இப்படியெல்லாம் பிடிக்கப்படுது. பிடிக்கப்படாத எத்தனை கோடியாக இருக்கும்? அப்போ இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாட தூள் உள்ளுக்கு வருதென்றால் அந்த பணம் சென்ட்ரல் பேங்காலயா வெளியே போயிருக்கும், கள்ளத்தோணியில் போயிருக்கும். அப்போ நாட்டினுடைய திரைசரியிலிருந்து கோடிக்கணக்கான காசி கள்ளத்தோணியில் போனால் அதுதான் பொருளாதார வீக்கம், பணவீக்கம். 1000 ரூபாய்க்கு விற்றது 3000 ரூபாய்க்கு விற்குதுண்டா அந்த பணவீக்கத்துக்கு காரணமாக அதான். அது மட்டும் இல்லை, இந்த போதை வஸ்து பாவனையால் நோயாளிகள் அதிகமாகிறார்கள். இந்த நோயாளிகள் அதிகமாகும் போது ஹாஸ்பிட்டலில் மருந்துகளை கவர்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஹாஸ்பிட்டலில் கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த மருந்துக்கு ஒதுக்கினால் அடுத்த வருஷ பட்ஜெட் வாசிக்கும் போது நம்முடைய எல்லாத்துக்கும் விலை ஏறும். நம்முடைய சீனிக்கு விலை ஏறுது, பெட்ரோலுக்கு விலை ஏறுது, அரிசிக்கு விலை ஏறுது, தக்காளி பழத்துக்கு விலை ஏறுதுண்டா என்ன அர்த்தம்? இலங்கையினுடைய பட்ஜெட் வாசிக்கிறாங்க, அதில் மருத்துவ செலவு, கல்விக்கான செலவு, புரோட்டு போட்ட செலவு, இந்த எல்லா செலவுகளையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ணி அரிசியில் வைப்பாங்க, சீனியில் வைப்பாங்க, மாவில் வைப்பாங்க, பானில் வைப்பாங்க, பருப்பில் வைப்பாங்க. அந்த பானிலையும் பருப்பிலையும் சேர்க்குற காசு எல்லாம் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நம்முடைய நோயாளிகளுக்கு கொடுத்த மருந்து காசு. நாமெல்லாம் தூளை பாவிச்சு நோயாளியாக போய் இறங்கினா அந்த ஹாஸ்பிட்டலில் மருந்தை கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கணுமெண்டா நம்மளோட காசில் தானே சுரண்டணும். வெளிநாடுகள் மாதிரி மருத்துவத்துக்கு உங்கள்கிட்டயே காசு எடுக்கணும்னு சொன்னால் பொருளாதாரம் நிற்கும். கவர்மெண்ட் தருது நமக்கு ஃப்ரீயாக, நமக்கு கல்வியை புத்தகத்தை ஃப்ரீயாக தருது, ஸ்கூலில் ஃப்ரீயாக நடத்துது, மருந்தை ஃப்ரீயாக தருது, இதெல்லாத்தையும் ஃப்ரீயாக தருது. பணம் மட்டும் நமக்கு பொருளாதாரம் வீக்கணும், நம்ம குத்திக்கிறோம். நம்மளால தானே, நாம தானே நம்முடைய நாட்டை நாசமாக்குறோம். உங்களுக்கு ஏதாவது கட்சி மோதல்னு சொன்னால் ரோட்டில் டயரை போட்டு பற்ற வைக்கிறீங்க. ரோட்டில் டயரை போட்டு பற்ற வச்சா அந்த ரோட்டு டேமேஜ் ஆகும், ஆர்டிஏ வரும், அந்த ரோட்டுக்கு பெச்சு ஓடும், பெச்சு போட்டு 50 லட்ச ரூபா பட்ஜெட் வைப்பான், அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் ஏறும். நீ பஸ்ஸை கொளுத்துவ, பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்கு பட்ஜெட் போடுவானா இல்லையா? கவர்மெண்ட் சொத்துக்களை நாசமாக்குறோமே பொதுமக்கள். நாமளே போதை வஸ்தை பாவிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கமே. நாம ஒழுக்கம் இல்லாமலும் நாம சுகாதாரம் இல்லாமல் வாழ்ந்தால் நாட்டினுடைய பொருளாதாரம் வீணாகுமே. எங்க போய் நிற்குது சிந்திச்சு பாருங்க. தயவு செஞ்சு நாங்கள் ஒரு நல்ல பிரஜையாக இருக்க வேண்டும், நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், போதையற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நல்ல கல்விமான்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் நம்பிக்கையானவர்களாகவும் பழைய முஸ்லிம்கள் வாங்கிய பேரை திரும்ப வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயத்திடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் காதல் கலாச்சாரமற்ற, போதை பாவனையற்ற, போன் பாவனையற்ற இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். எப்படி உருவாக்குறது? மார்க்கம் அடிப்படையில் கொடுக்கப்பட்டால் தான் உருவாக்க முடியும். இதை எவனுக்கும் பயந்தவன் செய்ய மாட்டான், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் பயந்து நம்மளோட புள்ள கட்டுப்படும். இறை அச்சத்தை அடிப்படையிலேயே ஊட்டுங்க. பெட்டிப்பால் கொடுக்குற மாதிரி, தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி இறை அச்சத்தை கொடுங்க. அந்த இறையச்சம் உள்ள பிள்ளைகளுக்கிட்ட அந்த மாற்றம் வரும். அந்த இறையச்சத்தை கொடுக்கிறென்றால் பெற்றோர்களிடம் அந்த மாற்றம் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, அஜ்னபி மஹரம் உறவு பேணக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, மார்க்கவான்களாக நாம் இருந்தால், ஒரு இஸ்லாமிய சமுதாயம் கட்டி எழுப்பப்பட்டால் நம்முடைய பிள்ளைகள் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் நல்லா வளரும். நீங்கள் நல்லா பாருங்க, கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தோடனே ஜும்மா தொழுகைகள் இல்லை, ஜும்மா தொழுகைகள் இல்லை, பள்ளிவாசல்களில் ஒன்று கூடல்கள் இல்லை, பயான் நிகழ்ச்சிகள் இல்லை, மார்க்க விளக்க கூட்டங்கள், தர்பியா நிகழ்ச்சிகள், மாணவர்கள் மன்றங்கள் இல்லை. கொஞ்ச நாள் இப்படியே ஓடிச்சு. சமுதாயத்தில் சீர்கேடுகள் அதிகமாச்சு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதை வஸ்து பாவனைகள், அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துக்கு ஓடுறது, இப்படி கணக்க பிரச்சனைகள் அப்படியே போச்சு. அப்போ தான் இலங்கையில் உள்ள புத்திஜீவிகள் யோசித்தாங்க, மக்கள் சீர்கெட்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் மத ஆலோசனைகளும் அறநெறி போதனைகளும் நிறுத்தப்பட்டது தான். இப்போ திரும்ப என்ன செஞ்சாங்க? கொரோனா முடிஞ்சு திரும்ப
பள்ளிவாசல் நிர்வாகிகள், பள்ளி தலைவர்கள், கோயில் தலைவர்கள், சேர்ச்சில் உள்ளவர்கள் எல்லாரையும் ஒன்று கூடி டிஐஜி வாரார், ஊரில் உள்ள போலீஸ் ஓஎஸ்சி வாரார், ஆர்மியில் உள்ள பெரியவன் வாரான், எல்லோரும் வந்து ஒரு மீட்டிங் எங்களுக்கு நடந்தது சொல்கிறோம். இப்போ என்ன சொல்லாம தெரியுமா? உங்களோட பள்ளிகளில் போதை ஒழிப்பு சம்பந்தமாக ஜும்மாக்கள் ஓதுங்க, மாணவர்களுக்கு கல்வி ஆசை விட்டுங்க, ஒழுக்கத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க. இப்போ காலை விழுவுறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். மத நல்லிணக்கம், மதத்தில் உள்ள அறநெறி போதனைகள், ஒழுக்கங்கள், அதாவது பயான் நிகழ்ச்சிகளும் ஜும்மாக்களும் மக்களை வழிகெடுக்கிறது இல்லை, நேர்வழிப்படுத்துறது. ஒழுங்காக பொண்டாட்டிமாரோட நல்லா இருங்க, உமா பாப்பாவை நல்லா கவனிங்க, ஏழை எளியோர்களுக்கு கொடுங்க, போதை வசத்தை பாவிக்காதீங்க, நாசம் வேலை செய்யாதீங்கன்றது தான் பயான் நிகழ்ச்சி. வேறு என்னத்தை செய்கிற நாம? இப்போ இந்த பயான் நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருந்தால் மக்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். பள்ளி கட்டுறாங்கன்னு ஒரு படம் ஒதுங்கிச்சு. பள்ளி கட்ட சமுதாயம் சீர்திருந்ததுங்கிறத நம்ம நினைக்கணும். எல்லா மூல முடுக்கெல்லாம் பள்ளி வந்தால் என்ன அர்த்தம்? எல்லா பள்ளியிலேயும் நல்ல உபதேசங்கள் நடந்துகிட்டு இருக்கும். மக்களுக்கு உபதேசங்கள் சென்றடைந்தால் மக்கள் சீர்திருத்தம் பெறுவார்கள். எவன் காட்டு மிராண்டியா விடப்படுறானோ அவன் அடுத்தவன் அநியாயம் பண்ணி கொலை செஞ்சுக்கிட்டு போவான். அப்போ இறை அச்சம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நாடு நல்லா இருக்கணுமாக இருந்தால் அந்தந்த மதத்தில் உள்ளவன் அந்தந்த மத போதனைகளை செவியேற்க வேண்டும். எல்லா மதமும் அவங்க கடவுள் கொள்கையில் வேறுபட்டிருந்தாலும் ஒழுக்கங்களை ஒன்றாக சொல்லிக் கொடுக்கிறோம். எவனும் கொலை செய்ய சொல்லலை, எவனும் போதை வஸ்து பாவனையை எடுக்க சொல்லலை. நாமளே பயானில் திருக்குறளை எடுத்து வைக்கிறோம். திருக்குறள் இப்படி சொல்லுது, திருக்குறள் 423 சொல்லுது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் அதில் நல்லதை எடுத்துக்கொள்ளு. சூரத்து சுமர் 18வது வசனம் சொல்லுது. அதே கருத்து நம்ம சொல்கிறோம். எல்லா மதங்களும் ஒழுக்கங்கள் என்ற போது ஒன்றை சொல்கிறது, நல்ல ஒழுக்கத்தை சொல்லி காட்டுகிறது. ஆனால் மதவாதிகள் வேற ஒரு கொள்கையில் போயிட்டே இருக்கும்போது தான் அநியாயங்கள் நாட்டில் நடக்குது. ஸோ நாங்கள் மார்க்க பயான்களுக்கு நம்ம அடிக்கடி ஒன்று கூடணும். இப்படியான இஜ்திமாக்கள் நடக்கணும். இப்போ ரமலான் வருது, ரமலானில் பயானுகள் நடக்கும், பள்ளிகளில் ஜும்மா நடக்கும், ஜும்மாக்களை நேரத்தோட போகணும், பயானுகளுக்கு போகணும். நம்முடைய பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புகிற மாதிரி ஓத பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பள்ளிவாசலுக்கு அனுப்பணும், நேரத்தோட ஜும்மாவுக்கு கிளப்பணும். நம்மளோட புருஷனார 11 மணியிலேருந்து கிளப்ப தொடங்கணும், போங்கோ ஜும்மாக்குன்னு கிளப்பணும். அப்போ நம்ம கடைசியாக இந்த 12:30க்கு தேங்காய் வேண்டிக்காங்க செல்லப்படா. அவன் தேங்காய் வேண்டிக்க அந்த திறக்கொலை காமத்தி செல்லுப்பாடு. தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தோடு தொடர்பாகுது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனம் என்ன செய்யுங்க, செலுத்திக்கிட்டு இருந்தால் நல்ல ஒரு வினைத்திறன் உள்ள ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். எனவே நல்ல ஒரு வாலிப சமுதாயத்தை உருவாக்குவதில் நம்முடைய கண்காணிப்பு மார்க்க பார்வையாக இருக்க வேண்டும். மார்க்க ரீதியாக நம்முடைய பிள்ளைகளை நோட் பண்ணணும். அடுத்தது, வளர்ந்து வந்த பெரிய பிள்ளைகளிடம் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்வது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நேரடியாக வச்சுக்கோங்க. ஓனான் விட்டு வெத்தில் ஆயப்படா. உங்களோட பிள்ளைக்கிட்ட நீங்கள் கதைங்க, இன்னொரு தூது வைக்காதீங்க. மச்சான் விட்டு பேசுகிற, மச்சினண்ணை விட்டு பேசுகிற, மைனியை விட்டு பேசுகிற, நீ பேசு. உங்களோட பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். இருந்தால் நல்ல பிள்ளைகள் உருவாகும். நம்ம ஆக்கள் சொல்கிற ஒழுக்கம் கெட்டவன்கிட்ட என்ன சொல்கிறேம்மா, பாப்பாவோட இருந்து சோறு தண்டிக்காடா நீ என்று கேட்குற. அப்போ என்ன அர்த்தம்? பாப்பாவும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் வழி தவறாதுங்கிறது ஒரு ஐதீகம். தயவு செஞ்சு பெற்றோர்களும் பிள்ளைகளும் சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகப்படுத்துங்க. கொஞ்சம் கூடுதலாக கதைங்க. கடந்த காலங்களுக்கும் இப்போ உள்ள காலங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்னென்னா, அப்போ குடும்ப மெம்பர்ஸ், ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தரும் நெருங்கி நின்று பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த ஃபோன் வாரத்துக்கு முன்னே வீட்டில் இருந்தால் மாவாப்பா பிள்ளைகள் எல்லோரும் அப்படியே வளைச்சி இருந்து வட்டக்கலரி போட்டு எல்லோரும் கதைச்சி, ஆளுக்கால் கதைச்சி, எல்லோரும் கதைக்குது. பயணம் போகக்குள்ள அப்போ ஆட்டா இல்லாத காலம், ஃபோன் இல்லாத காலம், டோச்ச ஒன்றை கையில் எடுத்தோன்னே பொண்டாட்டியில் கையை பிடிச்சா இஞ்சிருந்து மைனீரை விடோ, உம்மாட விடோ, மச்சாண்ட விடோ, போகும்போதும் கதை தான், வரும்போதும் கதை. அந்த பொண்டாட்டிக்கு புருஷன் விட்ட ஆளும் இல்லை, புருஷனுக்கு பொண்டாட்டி விட்ட ஆளும் இல்லை, கதை தான்.
அப்போ காலிக்கோடு நிரம்பி வழி இல்லை. எவடத்தை இருக்கண்டே தெரியா காலிக்கோடு. காலிக்கோடு எவடத்தை இருக்கண்டு இப்போ எல்லாருக்கும் தெரியும். அப்போ முதல்ல ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் நல்லா கதைச்சாங்க. நான் தம்பி தாத்தா தங்கச்சி எல்லாரும் கதைச்சாங்க. அப்போ பெண்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடி அவளுக்கு இவள் தலை பார்க்குற, இவளுக்கு அவள் தலை பார்க்குற. இந்த வீட்டில் ஒரு தீவனம் செய்யணுமெண்டா அவள்கள் என்ன செய்கிற உரல் உலக்கையோட கை மாற்றி போட்டு மாவிடிச்சு கொடுக்குற. அங்கே ஃபங்க்ஷன்ண்டா இவள் போகிற வீடுகள் கிடுகு கட்டுறண்டா இல்லை சம்பளத்துக்கெல்லாம் ஆள் பிடிக்கிறல்ல. கிடுகு கட்டுறதுக்கு இப்போ அங்கே குடும்பத்தில் உள்ளாக்கள் எல்லாரும் வந்துடுவாங்க. ஒரு காசும் கொடுக்குறல்ல. அந்த ஃபேமிலிகள் அப்படி தொடர்போடு இருந்துச்சு. ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த வீட்டில் நெல்லை வைக்கிற, காய வைக்கிற, வேலி கட்டுற, கிடுகு கட்டுற, மண் ஏற்றுற, பறிக்கிற எல்லா வேலையும் குடும்பம் தான் நின்று செய்யும். இப்போ எல்லாம் வேலைக்கு ஆள், சமைக்கிறதுக்கும் குக் புக்கிங் எங்கேருந்து வருது, காலியிலேருந்து வருது, சமயக்காரால் வணங்கிதா. அப்போ குடும்பம் செஞ்சது. குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இப்போ பொண்டாட்டி புருஷனே கதைச்சி கலை நாள் அப்படி இருந்தாலும் ஃபோனில் ஆளுக்கு ஒரு ஃபோன் இல்லை. இவங்களுக்கு ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப், அவருக்கு ஒரு 4 வாட்ஸ்அப் குரூப். ஒரு ஆள் பெருமையாக சொல்கிறார், நாங்கள் 5 குரூப்புக்கு அட்மின். சொர்க்கம் கிடைக்கும் போ. அப்படியே 5 குரூப்புக்கு அட்மின். நம்ம இந்த ஊர் பலாய் ஷேர் பண்ணுறதும், எவனாலும் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போடும் அதை லைக் பண்ணுறதும் தேவையே இல்லாத விஷயம். பொம்பளைகளும் வெளியில் போகக்கூட நல்ல பின்னாம்பெரிய ஃபோனை தூக்கிட்டு நம்பர் தரையாண்டுக்கு நடக்கிற. ஃபோனை கையில் எடுத்துக்கு நடந்தால் என்ன அர்த்தம்? நம்பர் வேணுமா ரெண்டு அர்த்தம். அப்போ எல்லாரும் ஃபோனில் குந்திட்டு இருந்தா, வாப்பா ஒரு பக்கம் ஃபோனில், உம்மா ஒரு பக்கம் ஃபோனில், பிள்ளைகள் ஒரு பக்கம் கிளாஸு மதுவும் இதுவும். உம்மா வாப்பா பிள்ளைகளோட இருந்ததை விட ஆட்டோக்காரனும் டிரைவரும் ஆசிரியர்களும் கூட இருந்தது தான் கூட. அப்போ அவனுங்களுக்கு அதான் தொடர்பாகும். தயவு செஞ்சு வீட்டில் உங்களோட பிள்ளைகளோட இருந்து பேசுங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இந்த ஃபோனை அப்படியே சைலண்டில் இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சு போட்டு குடும்பம் உண்டாயிருங்க. பொண்டாட்டி புருஷன் உண்டாக வச்சுக்கிட்டு இருங்க. அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காவது இந்த ஃபோனை இப்படி வச்சுக்க சாப்பிடாம, இந்த லூசி பிடிச்சவன் மேலே பாத்ரூமுக்குள்ளே ஃபோனை கொண்டு போய் வச்சுக்கான். அலோ சத்தம் அங்கே கேட்குது கோமட்டில். அதையாவது ஃப்ரீயாக செய்யுங்களண்டா. ஆகி போகிறதையாவது அங்கேயும் ஃபோன். இவளுக்கு சமைக்க கொள்ள இம்பங்காயத்தை வைக்க கொள்ளையும் ஃபோன். இல்லாட்டி கடைசியாக டிவியில் ஒரு நாடகத்தை பார்த்து அதை பார்த்து புழுவோட சேர்த்து போஞ்சிக்காயை அரிஞ்சு அப்படியே கண்டி விட்டு ஆக்கி வச்சு குடும்பம் பிரிஞ்சு. தயவு செஞ்சு எதையுமே அதை தனியாக செய்யுங்க. இந்த ஃபோனை தூக்கி வச்சு போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க. குறைஞ்சது ஒரு வாரத்தில் ஒரு நாளையாவது ஃபேமிலிக்காக ஒதுக்கி எல்லாரும் இருந்து பேசுங்க. பிள்ளைகளுடைய குறை மாற்றங்கள் இதை கட்டாயம் பெற்றோர்கள் அவதானிங்க. ஒரு பிள்ளை உடுத்த உடுப்பை நல்லா இருக்குன்னு சொல்ல மறந்துடாதீங்க. மகள், இந்த சல்வார் கிட்ட உனக்கு அந்த மாதிரி இருக்குடி, சூப்பராக இருக்கு, நல்ல செலெக்ஷன், உனக்குண்டே தச்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்லு. ஏனென்றால் இன்றைக்கு காதல் கலாச்சாரம் வந்து பிள்ளைகள் நாசமாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் அன்பு தேவை. ஆம்பளையோ பொம்பளையோ கல்யாணம் முடிச்சதோ முடிக்காதோ எல்லாருக்கும் அன்பு தேவை இருக்கு. என்னோட அன்பு காட்ட ஆள் இல்லைன்னு நான் ஏங்குற நேரம் 6வது ஒரு ஆள் தலையாட்டினா அவன் மனசில் ராசாவா இருப்பான். வயசு 40 வயசு 20 வயசு வித்தியாசம், கல்யாணம் முடிச்சு 4 பிள்ளைக்காரன், இதெல்லாம் அவளுக்கு வழங்காது. என்னோட என்ன இறக்கமாக கதைப்பாருன்னு தெரியுமா என்றோட்டு ஒரே ஓட்டம் ஓட வேண்டியது. இதுக்கு அன்பு தேவை தான் முக்கியமான காரணம். அந்த அன்பு தேவையை நீங்கள் நிறைவேற்றுங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கிட்ட கொஞ்சம் கவனிங்க. முகம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் இன்றைக்கு லேட்டு, நடையில் வித்தியாசம் தெரியுது, முகத்தில் சோகம் தெரியுது, பார்வையில் பயம் தெரியுது, என்ன நடந்தேன்னு கேளுங்க. இல்லை அது ஒன்று இல்லை, நான் உண்மை தான் எனக்கிட்ட எல்லாம் சொல்லி உனக்கு நான் உதவி செய்ய தான் இருக்கேன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட உள்ள சில விஷயங்களை, ஹலாலான நல்ல விஷயங்களை பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கிட்ட என்னென்று விசாரிங்க. ஸ்கூலில் நடந்த என்னென்று கேட்க தொடங்கு. அப்போ பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் வழிகேடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல ஒரு உரையாடல் இருக்கணும், பிள்ளைகளோட இருந்து பேசணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மள் என்ன பிஸி, அவர் எப்படி பிஸியாக இருப்பார்? அகிலத்துக்கே அருட்கொடையாக வந்தவர், இந்த உலகத்துக்கே ஆள பறந்தவர் அவர். எவ்வளவு திருக்குர்ஆன் வசனங்கள், எவ்வளவு வஹி, எவ்வளவு சட்டத்திட்டங்கள், எத்தனை படையை அனுப்பணும். மனைவிமார்களே 11 ஒன்றை வச்சுக்கிட்டே தலைவடிக்க பார்க்குதுங்கிறாங்க.
அவ்வளவு மனைவிமார்களை வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற நபி அவர்கள் எவ்வளவு பிஸியாக இருக்கணும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடம் மனம் விட்டு பேசுகிறார்கள். ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுகிறார்கள். இத்தனைக்கும் அவள் மாதவிலக்குள்ளவ. நோன்பு காலங்களில் பள்ளியில் இழ்த்திக்காஃப் இருப்பார்கள். கடைசியில் இழ்த்திக்காஃப் இருந்த நபி அவர்கள் சஃபியா நாய் வந்து பள்ளியிலேயே நின்று பேசிக்கு நிற்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலாங்கிற மனைவி சொல்கிறாங்க, நானும் நபியும் ஒரே வாளியில் 2 பேருமே பரலான குளிப்போம். எனக்கு வை என்று அவர் அள்ளுவார், எனக்கு வை என்று நான் அள்ளுவேன். சின்ன பிள்ளை சண்டை போட்டு ஒரு பொண்டாட்டியும் புருஷன் அல்லாஹ்வுடைய நபி எனக்கு என்று நபி அவர்கள் அள்ளுவாங்களாம். பெண் மனைவியிடம் ஒரு கணவன் குழந்தையாகவே இருந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடம் பேசும்போது நகைச்சுவையாக பேசுவார்கள். முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் ஏத்திக்காஃப் இருக்கிறார்கள். ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா ஆயிஷா பள்ளிக்குள்ளே தொழணும், ஒரு விரிப்பு விரிச்சிடுமாங்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் மாதவிலக்குள்ளவள், எப்படி வர முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை நகைச்சுவையாகவே கொடுத்தார்கள். மாதவிலக்கு கையில் இல்லையம்மா, வந்து விரிச்சுடுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு நகைச்சுவையாக ஒரு சட்டத்தை சொன்னார்கள். மாதவிலக்குன்னா வந்து போகிறதுல தப்பு கிடையாது. அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கண்டா, மாதவிலக்கு கையிலையா இருக்குது, வந்து விரிச்சிட்டு போமா, கை நல்லா தானே இருக்குது. ஒரு நகைச்சுவையாக பேசுகின்ற பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் மல்யுத்தம் விளையாடிட்டு பள்ளி முற்றத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது ஆயிஷா நாயை கூப்பிட்டுமா விளையாடுறாங்க, பார்க்க போகிறாயாண்டு அவரே கூப்பிட்றாரு. அப்போ ஆயிஷா நாய் வந்து பார்க்குறாங்க. நம்ம பெண்களை போல் அவங்களும் அப்படியே தள்ளி நின்று இப்படி பார்க்கல. அவர்களை நபி அவர்களுடைய உடம்புக்கு பின்னால் மறைத்து வைத்து கொண்டு தோளில் நாடியை வைத்து கன்னத்தோடு கன்னத்தை வைத்து அவங்க மறைஞ்சு நிற்கிறதுக்கு வாசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையில் கையை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் விளையாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அது எக்விக்கு ஆயிஷா பார்த்தது போதுமான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாய் இல்லைன்னுட்டாங்க. திரும்ப கேட்டாங்க, போதுமான்னு, இல்லைன்னுட்டாங்க. 3வது தடவை போதுமான்னு கேட்டாங்க, இல்லைன்னுட்டாங்க. நபி அவர்கள் கேட்குறதையே விட்டுட்டாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறார்கள், முதலாவது தடவை அவர் போதுமா என்று கேட்கும்போது எனக்கு போதுமாகத்தான் இருந்தது. அதுக்கு பிறகு நான் விளையாட்டை பார்க்கவில்லை. எனக்காக எவ்வளவு நேரம் இந்த கையை குத்திக்கு நிற்கிறார் என்று புருஷனை சோதித்தேன் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா நாயும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ எனக்காக தானே கையை குத்திக்கிட்டு இருக்கிறாரு, அப்போ நமக்காக எவ்வளவு நேரம் நிற்கிறாருன்னு பார்ப்போம் பண்ணிட்டு போதாதன்னுட்டேன். பரவாயில்லையே நின்றாரு. 2வது தடவை போதுமான்னு கேட்டார். அப்போ நான் எனக்காக எவ்வளோ நேரம் நிற்கிறான்னு பார்த்து போதுமான்னு கேட்டாங்க, இல்லைன்னுட்டேன். கடைசியில் அவர் கேட்குறதே விட்டுட்டாங்க. நானா போதுமான்ட்டு வந்துட்டேன், என் கணவன் என்னை நேசிக்கிறான்றாங்க. அப்படித்தான் நம்ம பெண்களும் அவங்கள நேசிக்கிறாங்களான்னு நம்மளை திடீரென்று ஒரு சோதனை போடுவாங்க. என்னங்கன்னு கேட்பாங்க. கேட்கக்குள்ளேயே வழங்கணும், ஏதோ வில்லங்க நடக்க போகுது. என்ன, நேற்று நான் என்ன கலர் சோட்டி போட்டு இருந்தேன் கேட்பேன். நம்ம ஆளுக்கு மறந்தே பெய்த்திடும். நேற்று சோட்டி போட்டால் புடவை கொடுத்தாண்டதே வந்த ஆளுக்கு கன்ஃபியூஸ். கலரை மட்டும் மாற்றி சொன்னைய அம்புட்டுந்தான் நீங்கள். இது பெண்கள் எப்போவுமே புருஷனை சோதிச்சுட்டு தான் இருப்பாங்க. கணவன் மனைவிங்கிறவங்க நெருக்கமாக பேசணும். என்ன உடுத்துட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, இது நல்லா இருக்கு, சும்மா சொல்லணும். சா என்ன அழகாக இருக்கு, அறிவறிக்கே இல்லைன்னு சொல்லுங்களேன். பொய் என்றாலும் செல்லுங்களேன். பொண்டாட்டிக்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு அனுமதிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஜாதியாக முடி பறந்துக்கிட்டு இருக்கும், நாம் சொல்ல வேண்டியதான், அந்த முடி பறந்துக்கிறதாண்டி உனக்கு அழகுன்னு சொல்ல வேண்டியதான். இப்படியாவது கதைங்க, மனைவி மக்கள்கிட்ட கதைங்க, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கதைங்க, பிள்ளைகள்கிட்ட நெருக்கமாக இருங்க, தயவு செஞ்சிருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டால் அந்த சாப்பாடு நல்லா இருந்தால் நிஅமல் உதும், நல்ல சாப்பாடம்பாங்க. நல்லா இல்லாட்டி ஒன்றுமே பேச மாட்டாங்க. நம்ம ஆள் நல்லா இல்லாட்டி பிஞ்சான் உடைக்கிற, நல்லா இருந்தா சென்னை இவக்கு கொம்பு முளைக்க மாட்டோம் ஒன்றும் சொல்கிறல்ல. அவளு காலத்தால் இருந்து பெரிய கலெக்ஷன் ஒன்று எடுத்து பெரிய புத்தகம் எல்லாம் வாய்ச்சி சும்மா ஸ்பெஷலாக ஆக்கி வச்சு போட்டு கொமன்சிக்கு காத்துக்கிருப்பாள். இவர் அழகாக ஆடி முடி எடுத்துண்டு ஓட்டு ஒலிம்பிக்கு போகல, ஒன்றும் சொல்ல காணலை. கேட்பா எப்படி இருக்கு சாப்பாடு, ஏதோ சுமாராக இருக்கி என்னோட போவான். அறவா போ, இதை நல்லா இருக்கேன்னு சொன்னான், நல்லா திருப்பியடா. எவ்வளோ அன்பு பெருகும். தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற 4 விஷயத்தை பாராட்டுங்க. பிள்ளைகள்கிட்ட 4 விஷயம் இருக்கும், அதை பாராட்டுங்க. இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போதாண்டா நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்க. அம்மா நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன், கிளிப்பே நீ சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் பெரிய விஷயமாக எழுதுடா,
நான் உனக்கு என்ன வேணுமென்னாலும் ஹெல்ப் பண்ணுறேன்டா, நீ எழுது மகன், உனக்கு என்ன வேணுமென்று கேட்கணும். இது அவனை போட்டு மட்டம் தட்டி புத்தகா கிளிப்பாய் என்று சொல்லியா அவன் இருக்கிறத வாசிக்க மாட்டான் வருவான். அப்போ பிள்ளைகளோட மோட்டிவேஷன் பண்ணுங்கள், உனக்கு முடியும், உனக்கு ஏழும்னு சொல்லுங்கள், ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வைங்க, அன்பை பரிமாறுங்க, நேரத்தை குடும்பத்துக்காக ஒதுக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிசி. ஏன் பிசி? குடும்பத்துக்காக ஓடுகிறேன். ஆனால் உண்மையில் குடும்பத்தை விட்டு போட்டு ஓடுறோம்ங்கிறத மறந்துடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.